ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் 1000 வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம் லெசனில் வரக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் மற்றும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் ப்ளஸ் குரூப் 4 இப்போ வரப்போகிற குரூப் 4க்கு எந்த கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான 1000 கேள்விகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப முக்கியமான கேள்வி. வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு எது? 1806. வேலூர் கழகத்திற்கு காரணம் என்ன? ஆங்கிலேயர் கொண்டு வந்த இராணுவ மாற்றங்கள். வேலூர் கோட்டையில் திப்புவின் மகள் திருமணம் நடைபெற்ற நாள் எது? 1806 ஜூலை 9. சென்னை மாகாணத்தில் மக்களின் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு எது? சென்னை சுதேசி சங்கம். இயர் பாருங்க, 1852. சென்னை சுதேசி சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? ஹார்லி, லட்சுமி நரசு செட்டி மற்றும் சீனிவாச பிள்ளை. சென்னை சுதேசி சங்கம் சென்னை மகாஜன சபையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எது? 1884. தென்னிந்தியாவால் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு எது? சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கத்தில் அதிக அளவில் இடம் பெற்றோர் யார்? வணிகர்கள். சென்னை வாசிகள் சங்கத்தின் முயற்சியால் ஏற்பட்ட ஆணையம் எது? சித்திரவதை ஆணையம். சித்திரவதை சட்டம் கொண்டு வர காரணமாக இருந்த அமைப்பு எது? சென்னை வாசிகள் சங்கம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யார்? டி. முத்துசாமி. இயர் பாருங்க, 1877. தி ஹிந்து பத்திரிகையை துவங்கியவர்கள் யார்? ஜி. சுப்பிரமணியம், விஜயராகவாச்சாரி. சுதேசமித்திரன் பத்திரிகையை துவங்கியவர் யார்? ஜி. சுப்பிரமணியம். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி. ரங்கையா. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எங்கு எப்போது நடைபெற்றது? பம்பாய், 1885. ஐஎன்சியின் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எத்தனை? 72 பேர். அதில் பாருங்கள், 22 நபர்கள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். சுதேச கருத்துக்களை பரப்ப உதவிய முக்கிய இதழ்கள் யாவை? இந்தியா விஜயா. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் நூற்பாலை தொழிலாளர்களை அணிதிரட்டியவர் யார்? சுப்பிரமணிய சிவா. தன்னாட்சி இயக்கம் தோற்றுவிப்பதில் அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு உதவியவர்கள் யார்? ஜி.எஸ். அருண்டேல், பி.பி. வாடியா, சி.பி. ராமசாமி. விடுதலை பெற இந்தியாவில் எப்படி துயருற்றது என்ற நூலை எழுதியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். தொழிற்சங்கங்கள் உருவாக்கியவர் யார்? பி.பி. வாடியா. அன்னி பெசன்ட் தொடங்கிய பத்திரிகைகள் யாவை? நியூ இந்தியா, காமன்வெல். தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது எந்த ஆண்டு? 1916. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது? நீதி கட்சி. நீதி கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு எது? 1920. நீதி கட்சியின் முதல் முதலமைச்சர் யார்? ஏ. சுப்பராயலு. மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் சொல்லும்போது ஆன்சர் ஞாபகம் வருதான்னு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். கொஷின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு புதுசாக படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலனாக விளங்கியவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப் மக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ரோசாப்பூத்துறை. கிலாஃபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் எது? வாணியம்பாடி. முஸ்லிம் லீகின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? யாக்கூப் ஹாசன். சௌரி சௌரா நிகழ்வில் எத்தனை காவலர்கள் கொல்லப்பட்டனர்? 22. கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டவர் யார்? தந்தை பெரியார். வைக்கம் வீரர் யார்? பெரியார். சேரன் மாதேவி குருகுலம் யார் நிறுவினார்? வி. சுப்பிரமணியனார். பெரியார் எந்த மாநாட்டில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் கோரினார்? காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்றவர்கள் யார்? எஸ். சீனிவாசனார், எஸ். சத்தியமூர்த்தி. நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார்? எஸ். என். சோமையாஜுலு. ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்த ஆண்டு எது? 1937. உப்பு சட்டங்களை மீறி அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ருக்மணி லட்சுமிபதி. திருப்பூர் குமரன் நினைவு நாள் எது? 1932 ஜனவரி 11. மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த சட்டம் எது? 1935 இந்திய அரசாங்க சட்டம். ராஜாஜி மதுவிலக்கை அறிமுகப்படுத்திய இடம் எது? சேலம். விற்பனை வரியை அறிமுகம் செய்த முதல் முதலமைச்சர் யார்? ராஜாஜி. மதுரை ஹரிஜன் சேவக் சங்கத்தின் தலைவர் யார்? வைத்தியநாதர். சேலத்தில் ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர் யார்? பெரியார். செய்யல்லது செத்துமடி என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். மதுரை தொழிலாளர் சங்கத்தை உருவாக்கியவர்கள் யார்? ஜார்ஜ் ஜோசப். கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தியவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். கிலாஃபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது எப்போது? ஏப்ரல் 17. திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டும் செவ்வலில் ஆட்சி புரிந்தவர் யார்? பூலித்தேவர். ஆங்கிலேயர்களின் நாடு பிடிக்கும் கொள்கையை முதலில் எதிர்த்தவர் யார்? பூலித்தேவர். வேலூர் புரட்சிக்கு வித்திட்டவர் போர் எது? பாளையக்காரர் போர்.
பாளையம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒரு பகுதி அல்லது இராணுவ முகாம் அல்லது சிற்றரசு. பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனர்? போலிகார். பாளையம் என்ற தமிழ்ச் சொல்லின் பொருள் என்ன? இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பம் கட்டும் சிற்றரசு. வாரங்கல்லை ஆண்ட காக்கத்திய அரசர் யார்? பிரதாபருத்ரர். தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? மதுரை விஸ்வநாத நாயக்கர். இயர் பாருங்க 1529. பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படிக்காவல் அல்லது அரசு காவல். நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட பாளையங்களின் எண்ணிக்கை எத்தனை? 72 பாளையங்கள். கிழக்கே அமைய பெற்ற பாளையங்கள் யாவை? சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கில் அமைய பெற்ற பாளையங்கள் யாவை? ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஆற்காடு நவாபின் சகோதரர் யார்? மாபுஸ்கான். பூலிதேவரை அடக்க ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்டவர் யார்? கர்னல் ஹெரான். சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டவர்கள் யார்? மியானா, முடிமையா, நபிகான், கட்டாக். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? பூலிதேவர். மாபுஸ்கானின் படைகளை பூலிதேவன் தோற்கடித்த இடம் எது? களக்காட்டுப் போர். நெற்கட்டும் செவலை முற்றுகையிட்டவர் யார்? யூசுப் கான். கான் சாஹிப் என்னும் தனது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர் யார்? யூசுப் கான். பூலிதேவரின் 3 முக்கிய கோட்டைகளான நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகியவை யூசுப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த ஆண்டு எது? 1761 மே 16. யூசுப் கானின் நம்பிக்கை துரோக குற்றம் அறிவிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது? 1764. பூலிதேவர் மீண்டும் வந்து நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு எது? 1764. கேப்டன் கேம்பல் என்பவரால் பூலிதேவர் மீண்டும் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எது? 1767. பூலிதேவரின் படைப்பிரிவு ஒன்றுக்கு தலைமையேற்றவர் யார்? ஒண்டிவீரன். ஆங்கிலேய படைகளின் பெரும் பொருள்களை சேதப்படுத்தியவர் யார்? பூலிதேவன். வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது? 1730. வேலுநாச்சியார் கற்றறிந்த தற்காப்பு கலைகள் யாவை? வளரி சிலம்பம். வேலுநாச்சியார் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. வேலுநாச்சியார் யாரை மணந்தார்? சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். அவங்க பார்த்திங்கன்னா திருமணத்தின் போது 16 வயது அவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருந்தாங்க. லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான படை காளையார் கோயில் அரண்மனையை தாக்கிய ஆண்டு எது? 1772. வேலுநாச்சியார் கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் எத்தனை ஆண்டுகள் தங்கினார்? 8 ஆண்டுகள். எங்கே தங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அருகே விருப்பாட்சி. வேலுநாச்சியாருக்காக ஆங்கிலேயரை எதிர்த்த 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பி வைத்த மன்னர் யார்? ஹைதர் அலி. விருப்பாட்சியை ஆண்ட பாளையக்காரர் யார்? கோபாலநாயக்கர். கோயம்புத்தூரை மையமாய் கொண்டு ஆங்கிலேயரை எதிர்த்தவர் யார்? கோபாலநாயக்கர். வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் யார்? குயிலி. குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட பெண் யார்? உடையாள். தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கிற்குள் அனைத்து தளவாடங்களையும் அழித்தவர் யார்? குயிலி. பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரராக வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்ற போது அவரது வயது என்ன? 30. கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மன்னன் என நினைத்தவர்கள் யார்? ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன். 1798 ஆண்டு கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எவ்வளவு? 3310 பக்கோடாக்கள். ஆங்கிலேயர்களுக்கு கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை வசூலிக்க ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்டவர் யார்? ஜாக்சன் துரை. ஜாக்சன் துரை முன்பு கட்டபொம்மன் எத்தனை மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார்? 3 மணி நேரம். கட்டபொம்மனின் சகோதரர் யார்? ஊமைத்துரை. மதராஸ் குழுவில் இடம்பெற்றிருந்தோர் யாவர்? வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர் யார்? எட்வர்ட் கிளைவ். ஜாக்சனுக்கு பதிலாக புதிய ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? எஸ்.ஆர். லூஷிங்டன். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு இறுதியாக செலுத்திய தொகை என்ன? 1080 பக்கோடாக்கள் நீங்களாக பிற தொகை. திண்டுக்கல்லை ஆட்சி செய்த பாளையக்காரர் யார்? கோபாலநாயக்கர். ஆனைமலையை ஆட்சி செய்த பாளையக்காரர் யார்? யதுல் நாயக்கர். தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? சிவகங்கை மருது பாண்டியர். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1801. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஒட்டப்பட்ட இடங்கள் யாவை? நவாபின் கோட்டை முன்சுவர், ஸ்ரீரங்கம் கோயிலின் சுற்றுச்சுவர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 20,000 ஆட்களை அணி சேர்த்தவர் யார்? சின்னமருது. சிவகங்கை பகுதி ஆங்கிலேயர் ஆட்சியுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எது? 1801. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் எது? 1801 அக்டோபர் 24. ஊமைத்துறையையும் செவத்தையாவும் 1801 நவம்பர் 16 தலை துண்டிக்கப்பட்ட இடம் எது? பாஞ்சாலங்குறிச்சி. தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படும் கழகம் எது? மருது சகோதரர்களின் கழகம். பிரிட்டிஷார் நேரடியாக தமிழ்நாட்டின் மீது கட்டுப்பாட்டை கொண்டு வர காரணமாக உடன்படிக்கை எது? கர்நாடக உடன்படிக்கை. 1801 ஜூலை 31 ஏற்படுத்தப்பட்டது. பாளையக்காரர் முறை முடிவுக்கு வர காரணமாக என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1801 வந்த கர்நாடக உடன்படிக்கை. தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன? தீர்த்தகிரி. தீரன் சின்னமலை பிறந்த குடும்பம் பெற்றிருந்த பட்டம் என்ன? பழைய கோட்டை மன்றாடியார் பட்டம். திப்பு சுல்தானின் திவான் யார்? முகமது அலி. திப்பு சுல்தானின் படைகளை சின்னமலை தோற்கடித்த இடம் எது? நொய்யல் ஆற்றங்கரை.
ஆங்கிலேயர்களை எதிர்த்து தீரன் சின்னமலை கோட்டை எழுப்பி போர் புரிந்த இடம் எது? ஓடாநிலை. ஆங்கிலேயரிடம் பிடிபடாமல் இருக்க சின்னமலையை பயன்படுத்திய போர் முறை எது? கொரில்லா போர்முறை. சின்னமலை சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட நாள் எது? 1805 ஜூலை 31. தீரன் சின்னமலை சிறை வைக்கப்பட்ட இடம் எது? சங்ககிரி. திப்புவிடமிருந்து சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை ஆங்கிலேயர்கள் பெற்ற ஆண்டு எது? 1792. கோயம்புத்தூர் ஆங்கிலேய ஆட்சியுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எது? 1799. தஞ்சாவூர் மன்னர் அப்பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயர்களுக்கு விட்டு கொடுத்த ஆண்டு எது? 1798. புதிய இராணுவ விதிமுறைகளை வெளியிட்டவர் யார்? சர் ஜான் கெரடாக். புதிய வகை தலைப்பாகையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்னியோ. வேலூர் புரட்சியின் போது முதலில் பலியானவர் யார்? கர்னல் பான்கோட். 1806 ஜூலை 10 அன்று முதலில் புரட்சி வெடித்த இடங்கள் யாவை? முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு. வேலூர் புரட்சியில் இரண்டாவதாக பலியானவர் யார்? கர்னல் மீகாரஸ். கோட்டைக்கு வெளியில் இருந்த மேஜர் கூட்ஸ் யாருக்கு தகவல் அனுப்பினார்? கர்னல் ஜில்லஸ்பி. வேலூர் புரட்சியின் போது கோட்டையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை எத்தனை? 800 வீரர்கள். விசாரணைக்காக திருச்சி மற்றும் வேலூரில் சிறை வைக்கப்பட்டவர்கள் எத்தனை வீரர்கள்? 600 வீரர்கள். வேலூர் புரட்சியின் பின் திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர்? கல்கத்தா. புரட்சியை அடக்கியதற்கு கர்னல் ஜில்லஸ்பிக்கு அளிக்கப்பட்ட வெகுமதி 7000 பக்கோடாக்கள். மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவித்தவர் யார்? கான் சாகிப். மதகுருக்களின் வசமிருந்த கோயில் நிலங்களை மீட்டெடுத்தவர் யார்? கான் சாகிப். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூசுப் கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருந்தது. வேலு நாச்சியார் ஆங்கிலேயருடன் போரிட்டு வென்ற ஆண்டு எது? 1780. வேலு நாச்சியாரின் ஆலோசகர் யார்? சின்ன மருது. வேலு நாச்சியாரின் படைத்தளபதி யார்? பெரிய மருது. விஜயநகர காலத்தில் தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பகோடாக்கள். பகோடா என்ற சொல்லின் பொருள் எது? மரத்தை உலுக்குதல். பகோடாக்கள் தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வராகன். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? கயத்தாறு. காவேரிக்கரை போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1801. ஓடாநிலை போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1802. அரைச்சலூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1804. தென்னிந்தியாவில் புரட்சியாளர்கள் சந்தித்துக் கொள்ளும் இடமாக இருந்தது எது? வேலூர் கோட்டை. அக்னியு தலைப்பாகையில் முன்புறம் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எது? சிலுவை. கர்னல் ஜில்லஸ்பி எத்தனை நிமிடங்களுக்குள் வேலூர் கோட்டையை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார்? 15 நிமிடங்களுக்குள். அக்னியு தலைப்பாகையை அணிய மறுத்தவர்கள் பெற்ற தண்டனை என்ன? 900 கசையடிகள். ஆங்கிலேயர்களை எதிர்த்து கொங்கு நாட்டு பாளையக்காரர் யார்? தீரன் சின்னமலை. எத்தனை கிளர்ச்சியாளர்கள் மலேசியாவின் பினாங்கு தீவிற்கு நாடு கடத்தப்பட்டனர்? 73. களப்பூர் காடுகளில் இருந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தவர் யார்? புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான். வள்ளலார் என அறியப்படுபவர் யார்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் சிதம்பரம் அருகே மருதூர். உயிர்களிடத்தில் நம்பிக்கை, இரக்கம் போன்ற பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ராமலிங்க அடிகள். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள். அவர்களிடம் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்று கூறியவர் வள்ளலார். வள்ளலார் பின்பற்றிய அன்பு நெறி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜீவகாருண்யம். சமரச வேத சன்மார்க்க சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1865. அனைத்து மக்களுக்கும் உணவளிக்க இலவச உணவகத்தை வள்ளலார் ஏற்படுத்திய இடம் எது? வடலூர். வள்ளலார் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு எது? திருவருட்பா. வள்ளலாரின் திருவருட்பாவை தீவிர சைவர்கள் எவ்வாறு அழைத்தனர்? மருட்பா. வைகுண்ட சுவாமிகள் பிறந்த இடம் எது? கன்னியாகுமரி. சாஸ்தா கோவில் விலை. வைகுண்ட சுவாமிகளின் இயற்பெயர் என்ன? முடிசூடும் பெருமாள். வைகுண்ட சுவாமிகளுக்கு பெற்றோர் வைத்த பெயர் என்ன? முத்துக்குட்டி. வெள்ளைக்காரர்களின் ஆட்சியை வைகுண்ட சுவாமிகள் எவ்வாறு கூறினர்? வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி. திருவிதாங்கூர் மன்னரின் ஆட்சியை வைகுண்ட சுவாமிகள் எவ்வாறு அழைத்தார்? கருப்பு பிசாசுகளின் ஆட்சி. வைகுண்ட சுவாமிகள் எங்கு தெய்வீக அனுபவம் பெற்றார்? திருச்செந்தூர் முருகன் கோவில். தேவையற்ற சடங்கு சம்பிரதாயங்களை கைவிடுங்கள் என்று மக்களிடம் கூறியவர் யார்? வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமிகள் சாமித்தோப்பில் தனது தியானத்தை தொடங்கிய ஆண்டு எது? 1833. உயர்ஜாதி மக்களை எதிர்த்து தலைப்பாகையை அணியச் சொன்னவர் யார்? வைகுண்ட சாமிகள். வைகுண்ட சாமிகள் உருவாக்கிய அமைப்பு எது? சமத்துவ சமாஜம். வைகுண்ட சாமிகள் பின்பற்றிய சமய வழிபாட்டு முறை எவ்வாறு அறியப்படுகிறது? ஐயாவளி. ஐயா என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்? வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்கள் நூலாக தொகுக்கப்பட்டது. அந்நூலின் பெயர் என்ன? அகில திரட்டு. அயோத்தியதாசர் பிறந்த ஊர் எது? சென்னை. 1000 விளக்கு. அத்வைதானந்தா சபாவை தோற்றுவித்தவர் யார்? அயோத்தியதாசர். அயோத்தியதாசரும் ஜான் திரவியமும் சேர்ந்து திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை ஏற்படுத்திய ஆண்டு எது? 1882. திராவிட பாண்டியன் இதழை அயோத்தியதாசர் தொடங்கிய ஆண்டு எது? 1885. ஒரு பைசா தமிழன் இதழ் 1907 யாரால் தொடங்கப்பட்டது? அயோத்தியதாசர். அயோத்தியதாசர் எப்போது இலங்கை சென்றார்? 1898. யாருடைய கருத்துக்களால் அயோத்தியதாசர் ஈர்க்கப்பட்டார்? எச்.எஸ். ஆல்காட். சாக்கிய பௌத்த சங்கத்தை சென்னையில் நிறுவியவர் யார்? அயோத்தியதாசர். ஒடுக்கப்பட்ட மக்களை அயோத்தியதாசர் எவ்வாறு அழைத்தார்? சாதி பேதமற்ற திராவிடர். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்றவர் யார்? வள்ளலார். வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் யாவை? சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம்.
திருவருட்பாவில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 6000. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே என்றவர் வள்ளலார். பசித்திரு தனித்திரு விழித்திரு என்றவர் யார்? வள்ளலார். கூட்டு வழிபாட்டை ஆதரித்தவர் யார்? வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சாமிகளின் வாழ்க்கை வரலாற்று நூல் இது அகில திரட்டு அம்மானை. அகில திரட்டு அம்மானை யாரால் எழுதப்பட்டது? ராமகோபால். வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்களை பரப்பும் இடங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நிழல் தாங்கல்கள். அயோத்தியதாசர் யாரிடம் கல்வி பயின்றார்? வல்லக்காலத்தி அயோத்தியதாசர். அயோத்தியதாசர் பயின்றவை யாவை? தமிழ், சித்த மருத்துவம், தத்துவம். தமிழ் பௌத்த மறுமலர்ச்சியின் தந்தை யார்? அயோத்தியதாசர். ஒரு பைசா தமிழன் பத்திரிகை பின்னாளில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? தமிழன். ஒரு பைசா தமிழன் இதழின் விலை அன்றைய நாளில் காலனா விலை. அயோத்தியதாசரின் இயற்பெயர் என்ன? காத்தவராயன். மக்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்த துவையல் பந்தி முறையை கொண்டு வந்தவர் யார்? வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமிகள் எதிர்த்த தெய்வ வழிபாடு எது? சிறு தெய்வ வழிபாட்டு முறை. சாதி வேறுபாடுகளை களைவதற்கும் சமூக ஒருங்கிணைப்பிற்கும் வைகுண்ட சுவாமிகள் தியானம் செய்த இடம் எது? சாமித்தோப்பு. இதழியலை தன் கருவியாக்கி கொண்டவர் யார்? அயோத்தியதாசர். வைக்கம் வீரர் என அழைக்கப்படுவர் யார்? தந்தை பெரியார். ஒவ்வொரு சமூகமும் முன்னேற வேண்டும் என்றல்லாமல் ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேற வேண்டும் என்றவர் யார்? பெரியார். பெரியாரின் உயிர் நாடியாக இருந்த இயக்கம் எது? சுயமரியாதை இயக்கம். பெரியாரின் போராட்டங்களில் மிகவும் சிறப்புமிக்க போராட்டம் எது? வைக்கம் போராட்டம். சமுதாய சிற்பி என அழைக்கப்படுபவர் யார்? தந்தை பெரியார். பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டம் வழங்கியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். தந்தை பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டது? நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் தருமாம்பாள் அம்மையார். ஸோ இந்த பட்டத்தை வழங்கினவங்க தருமாம்பாள் அம்மையார். அந்த கூட்டத்துக்கு பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டிருக்கும். அதுக்கு தலைமை வகித்தவங்க நீலாம்பிகை அம்மையார். சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியாருக்கு பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1938 நவம்பர் 13. பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மக்களின் பிறப்புரிமை என்று பிரகடனம் செய்த இயக்கம் எது? சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மையப்பொருளாய் இருந்தது எது? இனம். சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களுக்காக மட்டுமின்றி யாருக்காகவும் போராடியது? இஸ்லாமியரின் நலனுக்காக. திராவிட முஸ்லிம்களை யாரை பின்பற்ற வேண்டும் என்று பெரியார் கூறினார்? துருக்கியை சேர்ந்த முஸ்தபா கமால் பாட்ஷா, ஆப்கானிஸ்தானத்தை சேர்ந்த அமானுல்லா. பெரியாரின் பெற்றோர் யார்? வேங்கடப்ப சின்னத்தாய் அம்மாள். பெரியார் ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி வகித்த ஆண்டு எது? 1918 1919. பெரியார் மற்றும் பி. வரதராஜலு போன்றோர் காங்கிரஸ் கட்சியில் இணைக்க காரணமாய் இருந்தவர் யார்? ராஜாஜி. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது வீதிகளில் கதர் விற்பனை செய்தவர் யார்? பெரியார். மதுவிலக்கிற்கு ஆதரவாக தனது தோப்பிலிருந்து எத்தனை தென்னை மரங்களை பெரியார் வெட்டி வீழ்த்தினார்? 500. வைக்கம் போராட்டத்தின் போது பெரியார் தலைமை ஏற்பதற்கு முன்பு போராட்டத்தில் பெரும் பங்கு வகித்தவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். இவங்க பார்த்திங்கன்னா மக்களால் ரோசாஃபு துரை என்று அழைக்கப்பட்டார். சாதி அடிப்படையிலான பாகுபாட்டில் நடைபெற்ற குருகுலத்தை பெரியார் எதிர்த்தார். அக்குருகுலம் யாரால் எங்கு அமைக்கப்பட்டது? வாவேசு ஐயர். அவங்க பார்த்திங்கன்னா சேரன் மாதேவியில் அமைச்சிருப்பாங்க. பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தீர்மானம் பெரியாரால் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முயற்சி செய்யப்பட்டது? காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு. பெரியார் காங்கிரஸை விட்டு பிரிந்த ஆண்டு எது? 1925. பெரியார் தொடங்கிய இதழ்கள் யாவை? குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. வருடங்கள் பாருங்கள். குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? குடியரசு. பெரியார் அவ்வப்போது கட்டுரைகள் எழுத பயன்படுத்திய புனைப்பெயர் எது? சித்திரபுத்திரன். புத்தரின் 2500வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட ஆண்டு எது? 1954. பர்மாவுக்கு போய் கலந்துட்டு இருப்பார். பெரியாருடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்த பௌத்த சமய முன்னோடியார்? சிங்காரவேலர். தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதியார்? சிங்காரவேலர். B.R. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்த ஆண்டு எது? 1936. பெரியார் அம்பேத்கரின் எந்த கருத்தை ஆதரித்தார்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கை. பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கிய ஆண்டு எது? 1937. பெரியார் எந்த ஆண்டு நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1938. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் இருக்கும்போதே அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தவர் யார்? பெரியார். பெண்களை திருமணம் செய்து தருவது என்ற வார்த்தைக்கு பதிலாக பெரியார் பயன்படுத்த அறிவுறுத்திய வார்த்தை எது? வாழ்க்கை துணை. பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய முக்கியமான நூல் எது? பெண் ஏன் அடிமையானாள். பெரியார் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு எது? 1919. சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைமை நிர்வாகியாக பெரியார் எந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார்? 1921. சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மாறிய ஆண்டு எது? 1923. பெரியார் எந்த ஆண்டு வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டார்? 1924. பெரியார் தனது சுயமரியாதை கருத்துக்களை எந்த இதழ்கள் மூலம் பரப்பினார்? குடியரசு, புரட்சி, விடுதலை. பெரியார் எத்தனை அம்ச கோரிக்கையை வெளியிட்டார்? 14 அம்ச சோஷலிச அறிக்கை. எளிமையாக கல்வி கற்க பெரியார் அறிவுறுத்திய எழுத்துமுறை எது? ரோமானிய எழுத்துமுறை.
நீதி கட்சி எப்போது திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1944 சேலம் மாநாடு. இந்தி திணிப்பை பெரியார் எவ்வாறு கூறினார்? தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி. இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவும் முயற்சி என்று கூறியவர் யார்? தந்தை பெரியார். 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றதால் பெரியார் பெற்ற பெயர் என்ன? சிறைப்பறவை. சாதி துணைப்பெயர்கள் மற்றும் சாதி மத அடையாளங்களை கைவிட ஆணையிட்ட இயக்கம் எது? சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை திருமணங்களை அறிமுகம் செய்தவர் யார்? தந்தை பெரியார். முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் எது? செங்கல்பட்டு, 1929. சுயமரியாதை இயக்க சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டவர் யார்? சிங்காரவேலர். 1944 ஆண்டில் சேலம் மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் யார்? பெரியார். சேலம் மாநாட்டில் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்ய தீர்மானம் கொண்டு வந்தவர் யார்? அறிஞர் அண்ணா. திராவிட மாநாட்டை கூட்டி திராவிட நாடு கூறியவர் யார்? பெரியார். திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்று கூறியவர் யார்? பெரியார். சமத்துவத்திற்கு முன்பாக விடுதலை அடைவது தமிழர்களின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் என கூறியவர் யார்? தந்தை பெரியார். பெரியார் பிறந்த ஆண்டு எது? 1879. தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற சுதந்திரம் அதுவல்ல என்று கூறியவர் யார்? பெரியார். தேசியவாதம் என்பது மக்களுக்கு ஒரு மயக்கத்தையும் உணர்வுபூர்வமான வெறியையும் குறிக்கும் சொல்லாகிவிட்டது என்றவர் யார்? பெரியார். பட்டியலினத்தவரால் சமைக்கப்பட்ட உணவுகளை பொதுக்கூட்டங்களின் பின் சமபந்தியாக நடத்திய ஆண்டு எது? 1930. அந்த மாதிரி சமபந்தியாக நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார். நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் பெரியார். தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பெரியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் 2. அவை யாவை? அடிப்படை தேவைகள் அகற்றப்பட வேண்டியவை. அடிப்படை தேவைகள் என்று பெரியார் கூறுபவை எவை? பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை, அரசு பணி. அகற்றப்பட வேண்டியவை என பெரியார் கூறுபவை யாவை? குழந்தை திருமணம், மனக்கொடை, கைமை வாழ்வு. பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றம் ஏற்படாது என்று உறுதியாய் கூறியவர் யார்? தந்தை பெரியார். பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பெரியார் வலியுறுத்தினார்? பெண்கள் தத்தம் கணவனுக்கு மட்டுமே உழைக்கும் அடிமைகளாக இராமல் மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண்மணிகளாக இருக்க வேண்டும் என்றார். பெண்கள் அடிமையானதற்கு காரணம் என்ன என்று பெரியார் கூறுகிறார்? பெண்கள் அடிமையானதற்கு காரணம் எது என்று பெரியார் கூறுகிறார்? பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டது. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்றவர் யார்? பெரியார். ஒழுக்கம் மற்றும் கற்பை பற்றி பெரியார் கூறியது என்ன? ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் இருவருக்கும் பொதுவானதே என்றார். பெரியார் தம் இரு கண்களாக கருதியவை யாவை? மரியாதையும் சுயமரியாதையும். பெண்கள் எந்த விளையாட்டுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியார் கூறுகிறார்? மல்யுத்தம், குத்துச்சண்டை. அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றவர் பெரியார். பெரியாருக்கு எந்த ஆண்டு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது? 1970. பெரியார் தம் வாழ்நாளில் 8600 நாட்கள், 13,12,000 கிலோமீட்டர் பயணம், 10,700 கூட்டங்கள், 21,400 மணி நேரம் உரையாற்றியுள்ளார். நடுவணரசு பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? 1978. தென்னாட்டின் சாக்ரட்டிஸ் யார்? பெரியார். இந்திய தேசிய இயக்கத்தின் பெரும்புரட்சி காலம் எது? காந்தியடிகள் காலம். தேசிய இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார்? காந்தியடிகள். இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்திய விடுதலை என்றவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது யார் கூற்று? அன்னி பெசன்ட் அம்மையார். காந்தியடிகளின் முதல் சத்தியாகிரகம் எது? சாம்பிரான் சத்தியாகிரகம், 1917. காந்திஜியை சாம்பிரான் பகுதிக்கு அழைத்த விவசாய தலைவர் யார்? ராஜ்குமார் சுக்லா. சாம்பிரான் விவசாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1918. சாம்பிரான் சத்தியாகிரகத்தில் காந்தியுடன் பங்கேற்ற தலைவர்கள் யார்? ராஜேந்திர பிரசாத், ஜே.பி. கிருபாலினி. சத்தியாகிரகத்தின் அடிப்படை என்ன? உண்மை மற்றும் அகிம்சை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அகிம்சை, உண்மை மற்றும் அகிம்சை. இந்திய விடுதலை போராட்டத்தில் சத்தியாகிரகம் என்ற புதிய முறையை கையாண்டவர் யார்? காந்தியடிகள். பீகாரில் உள்ள சாம்பிரான் பகுதி மக்கள் எந்த முறை விவசாயத்தால் பாதிக்கப்பட்டனர்? இண்டிகோ, அதாவது அவுரி செடி, சரிங்களா? அந்த முறைக்கு பேர் தீன் காதியா முறை. காந்தியடிகளின் முதல் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் எப்போது நடைபெற்றது? அகமதாபாத் பஞ்சாலை போராட்டம். அகமதாபாத்தில் தொழிலாளர்கள் எத்தனை சதவீத ஊதிய உயர்வு கேட்டு போராடினார்கள்? 35%. காந்தியடிகளின் முதல் ஒத்துழையாமை போராட்டமாக கருதப்படும் போராட்டம் இது கேதா சத்தியாகிரகம். இயர் பார்த்திங்கன்னா 1918. கேதா சத்தியாகிரகத்தில் காந்தியடிகளுடன் இணைந்து போராடியவர்கள் வல்லபாய் பட்டேல், இந்துலால் யானிக். குழப்பவாத புரட்சி குற்ற சட்டம் என அழைக்கப்படும் சட்டம் எது? ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் விசாரணையின்றி கைது செய்து எத்தனை ஆண்டுகள் சிறையில் வைக்க வழிகோலியது? 2 ஆண்டுகள். ரவுலட் சட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கருப்பு சட்டம். பம்பாயில் சத்தியாகிரக சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1919. காந்தி மெரினா கடற்கரையில் உரை நிகழ்த்திய ஆண்டு எது? 1919 மார்ச் 18. காந்தியடிகள் மேற்கொண்ட முதல் அகில இந்திய போராட்டம் எது? ரவுலட் சத்தியாகிரகம். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடெங்கும் பூரண ஹர்த்தால் எப்போது கடைபிடிக்கப்பட்டது? 1919 ஏப்ரல் 6.
ரவுலட் சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் 1919 ஏப்ரல் 19 அன்று எங்கே கைது செய்யப்பட்டார்? பால்வால் என்ற இடத்தில். ரவுலட் சத்தியாகிரகத்தில் வன்முறை சம்பவங்களை பார்த்து காந்தியடிகள் கூறியது எது? ஹிமாலய தவறு செய்துவிட்டதாக கூறினார். ரவுலட் சத்தியாகிரகத்தின் போது கைது செய்யப்பட்ட தலைவர்கள் யார்? சத்யபால் மற்றும் சாய்புதீன் கச்சுலு. அமிர்தசரஸில் பைசாகி திருவிழா கொண்டாடப்பட்ட நாள் எது? 1919 ஏப்ரல் 13. பாக் என்பதன் பொருள் என்ன? தோட்டம். பஞ்சாப் படுகொலையை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு கூறினர்? தற்காப்பு கொலைகள். பஞ்சாப் படுகொலையின் போது பஞ்சாபின் லெப்டினன்ட் கவர்னர் யார்? மைக்கேல் ஓட்டையர். பொதுக்கூட்டத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய படைத்தலைவர் யார்? ஜெனரல் டயர். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விசாரிக்க ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட குழு எது? ஹண்டர் குழு. அது ஒரு படுகொலை, ஒரு கொலைக்களம் என்று பஞ்சாப் படுகொலையை வர்ணித்தவர் யார்? C.F. ஆண்ட்ரூஸ். ரவுலட் சத்தியாகிரகத்தை கைவிட்ட நாள் எது? 1919 ஏப்ரல் 18. பஞ்சாப் படுகொலைக்கு காரணமான மைக்கேல் ஓட்டையரை உத்தம் சிங் சுட்டுக் கொன்ற நாள் எது? 1940 மார்ச் 13. உத்தம் சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் எது? 1940 ஜூலை 31. கிலாஃபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள் யார்? முகமது அலி, சௌகத் அலி. கிலாஃபத் இயக்கம் இந்து முஸ்லிம்களை ஒன்றிணைக்கும் என்று நம்பியவர் யார்? காந்தியடிகள். முதல் கிலாஃபத் மாநாடு எங்கு நடைபெற்றது? லக்னோ. இரண்டாவது கிலாஃபத் மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லி. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது ஏன்? ரவுலட் சட்டம், பஞ்சாப் படுகொலை, மாண்டேக் செம்ஸ்போர்ட் அறிக்கை. இது மூன்றின் காரணமாக தான் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது? 1920 நாக்பூர் INC மாநாடு. ஒத்துழையாமை இயக்கத்தின் 3 கட்ட நடவடிக்கைகள் யாவை? பட்டங்கள், விருதுகள் மற்றும் பதவிகளை துறத்தல், வேலை நிறுத்தம், சட்டசபை, பள்ளி கல்லூரிகள் புறக்கணிப்பு, வரிகொடாத இயக்கம். சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களும் பங்கேற்ற முதல் மக்கள் இயக்கம் எது? ஒத்துழையாமை இயக்கம். இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் உச்சகட்டமாக விளங்கிய போராட்டம் இது ஒத்துழையாமை இயக்கம். மலபார் மாஃப்ளாக்கள் யார்? மலபாரில் குடியேறிய அரேபிய முஸ்லிம்கள். மாஃப்ளா கிளர்ச்சியில் எத்தனை புரட்சியாளர்கள் கொல்லப்பட்டனர்? 2337 புரட்சியாளர்கள். சௌரி சௌரா நிகழ்வின் போது 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்த நீதிபதி யார்? நீதிபதி ஜேம்ஸ். காங்கிரசின் சட்டமன்ற புறக்கணிப்பில் மாற்றம் வேண்டும் என கோரியவர்கள் யார்? ப்ரோ சேஞ்சர்ஸ். காங்கிரஸ் புறக்கணிப்பில் மாற்றத்தை ஏற்காதவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மாற்றம் விரும்பாதவர், அதாவது நோ சேஞ்சஸ். ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டதால் திடீரென தோன்றிய கட்சி எது? சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சியின் தலைவர்கள் யார்? C.R. தாஸ், மோதிலால் நேரு. 1922ஆம் ஆண்டு கயா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யார்? C.R. தாஸ். சுயராஜ்ய கட்சியின் தலைவர் யார்? C.R. தாஸ். சுயராஜ்ய கட்சியின் செயலாளர் யார்? மோதிலால் நேரு. சுயராஜ்ய கட்சி, இனக்கட்சி, தேசிய கட்சி என பிரிந்த ஆண்டு எது? 1925. 1923ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று மத்திய சட்டமன்றத்திற்கு சுயராஜ்ய கட்சி சார்பாய் சென்றவர் யார்? மோதிலால் நேரு. 1923இல் வங்காள மாநில சட்டமன்றத்தில் சுயராஜ்ய கட்சி தலைவராய் யார் இருந்தார்? C.R. தாஸ். சைமன் குழுவில் எத்தனை இந்தியர்கள் இடம்பெற்றனர்? எவரும் இல்லை. சைமன் குழு புறக்கணிப்பு தீர்மானம் எங்கு கொண்டு வரப்பட்டது? 1927இல் நடந்த சென்னை INC மாநாடு. அப்போது INCயின் தலைவராக இருந்தவர் A. அன்சாரி. சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஆந்திர கேசரி என அழைக்கப்பட்டவர் யார்? T. பிரகாசம். சைமன் குழுவின் பரிந்துரை எது? மத்தியில் கூட்டாட்சி மற்றும் மாகாணங்களில் தன்னாட்சி. முஸ்லிம்களின் மரண ஆணை எனப்பட்டது எது? நேரு அறிக்கை. இது பார்த்திங்கன்னா மோதிலால் நேருடைய அறிக்கை. தன்னாட்சி அந்தஸ்தை ஏற்காமல் முழு சுயராஜ்யம் வேண்டும் என்றவர் யார்? ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ். தன்னாட்சி அந்தஸ்து உடனடியாய் வழங்க வேண்டும் என்ற அறிக்கை எது? மோதிலால் நேரு அறிக்கை. 1928. 1929 லாகூர் INC மாநாட்டின் தலைவர் யார்? ஜவஹர்லால் நேரு. அது பார்த்திங்கன்னா ராவி நதிக்கரையில் நடந்திருக்கும். பூரண சுயராஜ்யம் அல்லது முழு விடுதலை தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? லாகூர் INC மாநாடு 1929. ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளை விடுதலை நாளாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது? ஜனவரி 26. நாடெங்கும் விடுதலை நாள் முதலில் எப்போது கொண்டாடப்பட்டது? 1930 ஜனவரி 26. லாகூர் INC மாநாட்டில் கூறப்பட்ட முழக்கங்கள் யாவை? வந்தே மாதரம், இன்குலாப் ஜிந்தாபாத். 1929 டிசம்பர் 31 அன்று ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடி ஏற்றியவர் யார்? நேரு. காந்தியடிகள் தண்டி யாத்திரை தொடங்கிய இடம் எது? குஜராத், சபர்மதி ஆசிரமத்திலிருந்து. தண்டி யாத்திரையின் போது காந்தியடிகளுடன் நடைபயணம் மேற்கொண்டவர்கள் எத்தனை பேர்? 78 நபர்கள். தண்டி யாத்திரையில் எத்தனை கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது? 385 கிலோமீட்டர். காந்தியடிகள் உப்பு வரி சட்டம் மீறிய நாள் எது? ஏப்ரல் 6. தண்டியை காந்தியடிகள் அடைந்த நாள் எது? 1930 ஏப்ரல் 5. தேநீர் கோப்பைக்குள் எழுந்த புயல் என்று காந்தியடிகளின் உப்பு சத்தியாகிரகத்தை விமர்சித்தவர் யார்? இர்வின் பிரபு. உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தி கைது செய்யப்பட்டு எங்கே அடைக்கப்பட்டார்? எரவாடா சிறை. பார்த்திங்கன்னா 1930 மே 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருப்பாங்க. தமிழகத்தில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்றவர் யார்? ராஜாஜி. எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம் போயிருப்பாங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட நாள் எது? 1930 ஏப்ரல் 18. முடிஞ்சது பார்த்திங்கன்னா அதே இயரில் ஏப்ரல் 28 வரைக்கும். ராஜாஜியுடன் எத்தனை தொண்டர்கள் நடைபயணம் மேற்கொண்டனர்? 100.
தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தின் போது வழிநடை பாடல்களாய் பாடப்பட்டவை எவை? பார்த்திங்கன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. இந்த பாடல்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இந்த 2 பாடல்கள் வழிநடை பாடல்களாக பாடப்பட்டிருக்கும். மெரினா கடற்கரையில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தியவர்கள் யார்? டி. பிரகாசம் மற்றும் கே. நாகேஸ்வர ராவ். கவிக்குயில் என அழைக்கப்படுவர் யார்? சரோஜினி நாயுடு. குதாய் கித்மத்கீர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? செஞ்சட்டை இயக்கத்தை சேர்ந்தவர்கள். குதாய் கித்மத்கீர் என்பதன் பொருள் என்ன? கடவுளின் பணியாளர்கள். செஞ்சட்டை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? கான் அப்துல் காஃபர் கான். மதுரையில் சுதேசி புறக்கணிப்பை வெற்றிகரமாக செய்து காட்டிய சௌராஷ்டிர தலைவர் யார்? NMR சுப்பாராமன். வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது? காந்தியடிகள் 1928. பர்தோலி பகுதியில் வரிகோடா இயக்கம் யாரால் நடத்தப்பட்டது? வல்லபாய் பட்டேல். முதல் வட்டமேசை மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? 5ஆம் ஜார்ஜ். முதல் வட்டமேசை மாநாட்டின் போது பிரிட்டிஷ் பிரதமராய் இருந்தவர் யார்? ராம்சே மெக்டொனால்ட். முதல் வட்டமேசை மாநாட்டில் தாழ்த்தப்பட்டோர் சார்பாய் கலந்து கொண்டவர்கள் யார்? அம்பேத்கர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன். அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனித்தொகுதி கோரிக்கை வைத்த மாநாடு எது? முதல் வட்டமேசை மாநாடு. தீபாவளி அறிவிப்பு எது? முதல் வட்டமேசை மாநாடு. ரீசன் பார்த்திங்கன்னா, அக்டோபர் மந்தில் அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் 1931 கராச்சி காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார்? வல்லபாய் பட்டேல். டெல்லி ஒப்பந்தம் எனப்படுவது எது? காந்தி இர்வின் ஒப்பந்தம். டெல்லி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாத தலைவர்கள் யார்? நேரு, சுபாஷ் சந்திரபோஸ். காந்தியடிகள் பங்கேற்ற ஒரே வட்டமேசை மாநாடு எது? 2வது வட்டமேசை மாநாடு. 2ஆம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற காலம் எது? 1931 செப்டம்பர் 7 டிசம்பர் 19 வரைக்கும் நடந்திருக்கும். வகுப்புவாத அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, செப்டம்பர் 7 டு டிசம்பர் 11. செப்டம்பர் 7 டிசம்பர் 11 வரைக்கும். வகுப்புவாத அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1932. வகுப்புவாத அறிக்கை வெளியிட பிரிட்டிஷ் பிரதமர் யார்? ராம்சே மெக்டொனால்ட். காந்தியடிகள், அம்பேத்கர், ஆங்கில அரசுகளிடையே கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் எது? பூனா ஒப்பந்தம். 3வது வட்டமேசை முடிவுகளை ஆங்கில அரசு எவ்வாறு வெளியிட்டது? வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கையை காந்தியடிகள் எவ்வாறு வர்ணித்தார்? ரொட்டி கேட்டதற்கு கல்தான் கிடைத்தது. 2ஆம் உலகப் போரில் இந்தியா பங்கேற்கும் என்று தன்னிச்சையாய் அறிவித்தவர் யார்? லின்லித்கோ பிரபு. காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகியதில் முதலில் பதவி விலகியவர் யார்? ராஜாஜி. காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகிய 1939 டிசம்பர் 22ஆம் நாளை விடிவு நாளாக கொண்டாடியவர் யார்? முகமது அலி ஜின்னா. லின்லித்கோ பிரபு ஆகஸ்ட் அறிக்கை வெளியிட்ட நாள் எது? 1940 ஆகஸ்ட் 8. ஆகஸ்ட் அறிக்கையை ஏற்காமல் தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்தியடிகள் எப்போது தொடங்கினார்? 1940 அக்டோபர் 17. தனிநபர் சத்தியாகிரகம் காந்தியடிகளால் எங்கு துவங்கப்பட்டது? பவுனார். முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார்? வினோபா பாவே. 2வது தனிநபர் சத்தியாகிரகி யார்? ஜவஹர்லால் நேரு. தனிநபர் சத்தியாகிரகத்தில் எந்த முழக்கம் பயன்படுத்தப்பட்டது? டெல்லி செலோ. தனிநபர் சத்தியாகிரகத்தில் மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டவர் யார்? நேரு. தமிழ்நாட்டின் தனிநபர் சத்தியாகிரகி யார்? TSS ராஜன். மகாராஷ்டிராவில் பாவாணர் ஆசிரமத்தை அமைத்தவர் யார்? வினோபா பாவே. பாகிஸ்தான் கோரிக்கை எந்த ஆண்டு வலுப்பெற்றது? 1940. பாகிஸ்தான் என்ற சொல் எப்படி உருவானது? இதில் பாருங்கள், பஞ்சாப், ஆப்கன், காஷ்மீர், சிந்த், பலுசிஸ்தான் இதில் இருக்கக்கூடிய முதல், சரிங்களா? பஞ்சாப், ஆப்கானிஸ்தான், ஆப்கன் இருக்கு இல்லையா, அது ஆப்கன், காஷ்மீர், சிந்த், பலுசிஸ்தான் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பாகிஸ்தான் உருவானது. பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? சௌத்ரி ரஹமது அலி. பம்பாய் முஸ்லீம் லீக் மாநாட்டில் இருநாடு கொள்கை முதலில் யார் கொண்டு வந்தவர்? சர் வாசிராசன். இன்குலாப் ஜிந்தாபாத் யார் கூற்று? முகமது இக்பால். கிரிப்ஸ் தூதுக்குழுவை திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை என்றவர் யார்? காந்தியடிகள். கிரிப்ஸ் அறிக்கையை படிக்கும் போதே கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆட்பட்டேன் என்றவர் யார்? நேரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 யாரால் துவங்கப்பட்டது? காந்தியடிகள். வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் எது? வார்தா காங்கிரஸ் கூட்டம். செய் அல்லது செத்துமடி யாருடைய முழக்கம்? காந்தியடிகள். இந்தியர்களிடையே வீரத்தையும் உற்சாகத்தையும் ஒட்டுமொத்த தியாக மனப்பான்மையும் தோற்றுவித்த இயக்கம் எது? வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஆகஸ்ட் புரட்சி எது? வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி யார்? அருணா ஆசஃப் அலி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி யாரால் நிறுவப்பட்டது? உஷா மேத்தா. வெள்ளை பயங்கரம் என்றவர் யார்? R.H. நிஃப்லெட். ராம் மனோகர் லோகியா எந்த வானொலியில் பணியாற்றினார்? உஷா மேத்தா நிறுவிய ரகசிய வானொலி. நேபாள காடுகளில் ஆனந்த் தஸ்தா என்ற ஒரு கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார்? P. நாராயணன். புலாபாய் தேசாய் மற்றும் லியாக்கத் உடன்படிக்கை எந்த ஆண்டு கையெழுத்தானது? 1945. முகமது அலி ஜின்னாவை காந்தியடிகள் எவ்வாறு அழைத்தார்? காயிதே அஸ்ஸாம். காயிதே அஸ்ஸாம் என்பதன் பொருள் என்ன? மென்மை மிக்க தலைவர். கல்கத்தா கழகத்தின் போது துப்பாக்கிச் சூட்டில் எத்தனை பேர் இருந்தனர்? 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த இயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்எம்ஐஎஸ் என்ற தாழ்வார் கப்பலில் வெள்ளைனை வெளியேறு என்று எழுதப்பட்ட கொடியை ஏற்றியவர் யார்? பிசி தத். ஹெச்எம்ஐஎஸ் தாழ்வார் கப்பலில் பணிபுரிந்த 1100 பணியாளர்கள் திடீரென எப்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர்? 1946 பிப்ரவரி 16. அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் எது? மார்ச் 16, 1946. அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த நாள் 1946 மார்ச் 23. நேருவை இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க அழைப்பு விடுத்தவர் யார்? வேவல் பிரபு. நேரடி நடவடிக்கை நாள் எது? 1946 ஆகஸ்ட் 16. இடைக்கால அரசில் சேர மறுத்து நேரடி நடவடிக்கை நாளை அறிவித்தவர் யார்? முகமது அலி ஜின்னா. இஸ்லாமியர்களும் இந்தியர்களே, அவர்களை பாதுகாப்பது இந்தியர்களின் கடமை என்றவர் யார்? காந்தியடிகள். நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் எப்போது அமைக்கப்பட்டது? 1946 செப்டம்பர் 2. 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு முன்பு இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்படும் என்று அறிவித்தவர் யார்? அட்லி. அந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா அட்லி அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து பாராளுமன்ற அவையில் மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் இது? 1947 ஜூன் 3. தேச பிரிவினையே அவசியமான தீமை என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை இறுதி வரை ஏற்றுக்கொள்ளாத தலைவர் யார்? அபுல் கலாம் ஆசாத். இந்திய பிரிவினை விரும்பினால் அது தனது பிணத்தின் மீதுதான் நடைபெறும் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். இந்திய விடுதலை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1947 ஜூலை 16. இந்தியா விடுதலை அடைந்தபோது இங்கிலாந்து மன்னர் யார்? 6ஆம் ஜார்ஜ். போரற்ற அமைதி உடன்படிக்கை எது? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் யார்? மவுண்ட்பேட்டன். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? மவுண்ட்பேட்டன். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? நேரு. சுதந்திரத்தின் போது நீண்ட நெடுங்காலத்திற்கு முன் என்று உரையாற்றியவர் யார்? நேரு. காந்திஜியை அரை நிர்வாண பக்கிரி என்றவர் யார்? சர்ச்சில். இந்தியா பாகிஸ்தான் எல்லையை பிரிக்க அமைக்கப்பட்ட குழு எது? ராட்க்ளிஃப். காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் எது? 1948 ஜனவரி 30. காந்தியடிகள் இறந்தபோது நம் வாழ்வில் ஒளிமங்கி இருள் சூழ்ந்து விட்டது என்றவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இந்தியா விடுதலை ஆகிறது என்ற சட்டமன்ற பிரகடனத்தில் கையெழுத்திட்டவர் யார்? மவுண்ட்பேட்டன். இடைக்கால அரசாங்கத்தில் உணவு மற்றும் வேளாண்மை அமைச்சராக இருந்தவர் யார்? ராஜேந்திர பிரசாத். இடைக்கால அரசாங்கத்தில் கல்வி அமைச்சர் யார்? ராஜாஜி. வகுப்புவாதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒரு மதத்தாரின் உணர்வுபூர்வமான நம்பிக்கை. வகுப்புவாதம் ஏற்படுத்தும் விளைவுகள் யாவை? எதிர்மறை விளைவுகள். இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு எங்கே நடைபெற்றது? ஹரித்வார். இயர் பார்த்திங்கன்னா 1915. இந்து மகாசபையின் தலைமையிடம் எங்கு உள்ளது? டேராடூன். இந்து வகுப்புவாதம் தோன்ற காரணம்? தீப்பொறி. அதாவது இந்து வகுப்புவாதம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 1857 பெரும் புரட்சி. ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் RSS அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1925. ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை தருகிறேன் என்றவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் யார்? லட்சுமி சுவாமிநாதன். நேதாஜியின் ஆன்மீக முன்மாதிரி யார்? விவேகானந்தர். காங்கிரஸ் பொது உடைமை கட்சி நேரு எங்கு தொடங்கினார்? பம்பாயில். வருஷம் பார்த்திங்கன்னா 1934. ஹரிபுரா காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக 1938ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? நேதாஜி. திரிபுரஸ் காங்கிரஸ் மாநாட்டின் காந்தியடிகளின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் யார்? பட்டாபி சீதாராமையா. பட்டாபியின் தோல்வி எனது தோல்வி என்றவர் யார்? காந்தியடிகள். காங்கிரஸ் தலைவர் பதவியை சுபாஷ் சந்திர போஸ் ராஜினாமா செய்த ஆண்டு 1939. சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர் சென்று INAவின் தலைமை தளபதியாக பதவியேற்ற ஆண்டு எது? 1943 ஜூலை 2. 1939 சுபாஷ் சந்திர போஸ் யாருடைய அழைப்பின் பேரில் மதுரை வந்தார்? முத்துராமலிங்க தேவர். நேதாஜி தோற்றுவித்த கட்சி எது? ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. சுபாஷ் சந்திர போஸை கல்கத்தாவில் வரவேற்றவர் யார்? ரிப்பன்டாப். ஜெர்மனியில் சுபாஷ் சந்திர போஸ் யாரை சந்தித்தார்? ஹிட்லர் மற்றும் பாயபிள்ஸ். ஹிட்லரின் வலதுகரம் யார்? ரிப்பன்டாப். கல்கத்தாவிலிருந்து நேதாஜி ஜெர்மன் சென்ற நிகழ்வு எதனுடன் ஒப்பிடப்படுகிறது? அவுரங்கசீப்பிடம் இருந்து சிவாஜி தப்பித்த நிகழ்வு. ஆசாத் ஹிந்த் என்ற வானொலி மூலம் மக்களிடம் எங்கிருந்து உரையாற்றினார்? ஜெர்மனியிலிருந்து. இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1942 செப்டம்பர் 1. இந்திய தேசிய இராணுவத்தை தோற்றுவித்த முதல் யோசனை கூறியவர் யார்? மோகன் சிங். நேதாஜி என்பதன் பொருள் என்ன? தலைவர். சென்னை மகாஜன சபையில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள் எது? 1896 அக்டோபர் 24. காந்தியடிகளின் சுயசரிதியான சத்திய சோதனை எந்த மொழியில் எழுதப்பட்டது? குஜராத்தி. நவஜீவன், யங் இந்தியா பத்திரிகைகளை நடத்தியவர் யார்? காந்தியடிகள். காந்தியடிகள் தோற்றுவித்த சங்கம் எது? ஹரிஜன் சேவக் சங்கம். அயர்லாந்தில் நேருவின் கவனத்தை ஈர்த்த இயக்கம் எது? சேன்பென் இயக்கம். நவீன இந்தியாவின் சிற்பி யார்? நேரு. யூனிட்டி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? நேரு. நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணம் என்ன? பஞ்சாப் படுகொலை 1919. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது யாருடைய நம்பிக்கையை பெற்றார்? காந்தியடிகள். நேரு இங்கிலாந்தில் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம்.
வெளியுறவு கொள்கையில் நேரு பின்பற்றிய கொள்கைகள் யாவை? பஞ்சசீல கொள்கை மற்றும் அணிசேரா கொள்கை. மகள் இந்திராவிற்கு நேரு எழுதிய கடிதங்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது? கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. 1942இல் நேரு கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? அகமது நகர். காந்திஜியால் குருதேவ் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை யார்? மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். கிங்டம் ஆஃப் காடஸ் வித்தின் யூ என்ற நூலின் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். ஜவஹர் எனது வாரிசு என்றவர் யார்? காந்தியடிகள். சென்னை மகாஜன சபையின் பொன்விழா கொண்டாட்டத்தில் உரையாற்றியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. நேரு வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்தை முன்மொழிந்த ஆண்டு எது? 1942 ஆகஸ்ட் 8. காந்தியடிகளை தேசப்பிதா என்று அழைத்தவர் யார்? நேதாஜி. காந்தியடிகளை மகாத்மா என்று அழைத்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். அகமதாபாத் போராட்டத்தின் போது காந்தியடிகளுக்கு துணை நின்றவர் யார்? அனுசியாபென். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய பத்திரிகை எது? இந்தியன் ஒப்பீனியன். சத்தியாகிரக முறையை முதலில் தென்னாப்பிரிக்காவில் பின்பற்றியவர் யார்? காந்தியடிகள். பாரதியார் துணை ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகை எது? சுதேசமித்திரன். ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் என்றவர் யார்? பாரதியார். இந்தியாவை திரௌபதியாகவும் ஆங்கிலேயர்களை கௌரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் உருவகம் செய்து பாடப்பட்ட நூல் எது? பாஞ்சாலி சபதம். பாரதியார் முதலில் கருத்து படங்கள் வெளியிட்ட பத்திரிகை எது? இந்தியா. பாரதியார் தனது வார இதழை எந்த தாளில் அச்சிட்டார்? சிவப்பு வண்ணத்தாள். எந்த ஆண்டுகளில் காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெறவில்லை? 1942 45 வரைக்கும் காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெறவில்லை. அல்-ஹிலால் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? அபுல் கலாம் ஆசாத். 1941-45 காங்கிரஸ் தலைவர் யார்? அபுல் கலாம் ஆசாத். இந்த காலகட்டத்தில் சரிங்களா, 1941 45 வரைக்கும். ஆப்கானின் பெருமை என அழைக்கப்பட்டவர் யார்? கான் அப்துல் காஃபர் கான். இந்தியாவின் இரும்பு மனிதர் யார்? வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் பிஸ்மார்க் யார்? வல்லபாய் பட்டேல். இந்திய விடுதலை பெற்றபோது எத்தனை சுதேச அரசுகள் இருந்தன? 565. வல்லபாய் பட்டேல் முயற்சி காரணமாக எத்தனை சுதேச அரசுகள் இந்தியாவுடன் இணைந்தன? 562. சுதேச அரசுகள் இணைக்க பட்டேலுக்கு உதவியர் யார்? வி.பி. மேனன். காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட நாள் எது? 1947 அக்டோபர் 26. காஷ்மீர் எவ்வாறு இணைக்கப்பட்டது? இணைப்புறுதி பத்திரம். ஜூனாகத் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட நாள் எது? 1949 ஜனவரி 29. ஜூனாகத் இந்தியாவுடன் எவ்வாறு இணைக்கப்பட்டது? மக்கள் வாக்கெடுப்பு மூலம். குதிரம்போஸ் தூக்கிலிடப்பட்ட நாள் எது? 1908 ஏப்ரல் 30. டெல்லி சட்டமன்றம் மீது குண்டு வீசியவர்கள் யார்? பகத்சிங் மற்றும் பட்கேஷ்வர் தத். சிறையில் தங்களை அரசியல் கைதிகளாக நடத்த கோரி 64 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார்? ஜிதேந்திரநாத் தாஸ். சிட்டகாங் கிளர்ச்சியுடன் தொடர்புடையவர் யார்? சூர்யா சென். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் போன்றோர் தூக்கிலிடப்பட்ட நாள் எது? 1931 மார்ச் 23. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? பகத்சிங். ககோரி சதி வழக்கில் தொடர்புடையோர் யார்? ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அசஃபுல்லா. லாகூர் சதி வழக்கில் தொடர்புடையோர் யார்? பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு. பெங்கால் கெசட் என்ற வங்காள பத்திரிகை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1870. சென்னையில் ஜி. சுப்பிரமணிய ஐயர் தோற்றுவித்த பத்திரிகை யாவை? தி ஹிந்து, சுதேசமித்திரன். டெல்லியில் கூட்டாட்சி நீதிமன்றம் துவங்கப்பட்ட ஆண்டு எது? பாருங்கள், ஏப்ரல் 1 1937. சென்னை மாகாணம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? வெல்லஸ்லி பிரபு. அன்னி பெசன்ட் கைது செய்யப்பட்டதால் தனது சற்பட்டத்தை துறந்தவர் யார்? ஜி. சுப்பிரமணிய ஐயர். காங்கிரஸ் தடை செய்யப்பட்டிருந்த போது காதி மற்றும் சுதேச பொருள் கண்காட்சி நடத்திய அமைப்பு எது? சென்னை மகாஜன சபை. 1887 சென்னை கவர்னர் யார்? கன்னிமாரா பிரபு. தென்னாட்டின் பூனா என்று அழைக்கப்பட்ட இடம் எது? சேலம். 1887 சென்னை ஏஎன்சி மாநாட்டு வரவேற்பு குழுவின் தலைவராக இருந்தவர் மாதவராஜ். சென்னை ஏஎன்சி மாநாட்டின் வரவேற்பு குழு செயலாளராக இருந்தவர் விஜயராகவாச்சாரி. மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என்று அழைக்கப்பட்டவர் வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி. மத்தியில் கூட்டாட்சி மற்றும் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்ட சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை யார்? மிண்டோ பிரபு. இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்பட்ட ஆண்டு எது? 1937. பாரதியார் பாண்டிச்சேரியில் வெளியிட்ட உள்நாட்டு வார இதழ் எது? சூரியோதயம். இந்திய பத்திரிகைகளில் முதலில் கருத்து படங்கள் வெளியிட்டவர் யார்? பாரதியார். பாரத தாயின் புதல்வர்கள் என்று பாரதியாரால் அழைக்கப்பட்டது எது? வ.உ.சி.யின் கப்பல்கள். பாரதியார் பங்கேற்ற காங்கிரஸ் மாநாடு எது? 1907 சூரத் மாநாடு. பாரதியின் முதல் சுதந்திர பாடல் எது? வங்கம் வாழியவே. அதாவது வங்க பிரிவினையின் போது இந்த பாடல் எழுதியிருப்பார். தமிழ்நாட்டில் தீவிரவாத பிரதிநிதியாக செயல்பட்டவர் யார்? பாரதியார். 1908 ஆண்டு கோரல்மில் போராட்ட வழக்கில் வ.உ.சி.க்கு ஆதரவாக சாட்சி வழங்கியவர் யார்? பாரதியார். வந்தே மாதரம் பாடலை பாரதியார் தமிழில் மொழிபெயர்த்தது எந்த இதழில் வெளியிட்டார்? சக்கரவர்த்தினி. பாரதியார் நடத்திய ஆங்கில பத்திரிகை எது? பாலபாரதம்.
பாரதியாரின் விடுதலையை தூண்டும் பாடல்களின் தொகுப்பு எது? சுதேச கீதங்கள் 1908. பாரதியார் யாரை குருமணி அதாவது ஆசிரியர் என்று அழைத்தார்? நிவேதிதா. சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து சிறு புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? பாரதியார். வருஷம் பார்த்திங்கன்னா 1907 சூரத் மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம். வாஞ்சிநாதனுக்கு பாண்டிச்சேரியில் துப்பாக்கி சுட பயிற்சி அளித்தவர் யார்? வ.வே.சு. ஐயர். இங்கிலாந்து மன்னர் 5ஆம் ஜார்ஜை கொல்வதற்கான முயற்சி என்ற கடிதம் யாருடைய சட்டை பையில் இருந்தது? வாஞ்சிநாதன். பாரத மாதா சங்கத்தை காரைக்குடியில் நிறுவியவர் யார்? சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா பாரத மாதா சங்கத்தை துவங்கிய ஆண்டு இது? 1921. சுப்பிரமணிய சிவாவின் பாரத மாதா சங்கத்தின் தலைமையிடம் எங்கே உள்ளது? பாப்பாரப்பட்டி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்றவர் யார்? திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்ற தமிழக தலைவர் யார்? சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா இயற்கை எய்திய இடம் எது? பாப்பாரப்பட்டி. சுப்பிரமணிய சிவாவின் புனைப்பெயர் எது? சுதந்திரானந்தா. மா. சிங்காரவேலருடன் இணைந்து சென்னையில் மே தினத்தை கொண்டாடியவர் யார்? சுப்பிரமணிய சிவா. காமராஜரின் அரசியல் குரு யார்? சத்தியமூர்த்தி. சைமன் குழு எப்போது சென்னை வந்தது? 1929 பிப்ரவரி 18. தமிழகத்தில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? சத்தியமூர்த்தி. பூண்டியில் நீர்த்தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? சத்தியமூர்த்தி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மீது எம்டன் என்ற கப்பலில் இருந்து குண்டு வீசியவர் யார்? செண்பகராமன். செண்பகராமன் எந்த ஆண்டு சென்னை சட்டமன்றத்தின் மீது குண்டு வீசினார்? 1914. புதுச்சேரியில் சூரியோதயம் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி. பிற்காலத்தில் நீலகண்ட பிரம்மச்சாரி எந்த பெயரில் ஆன்மீகவாதியாக இருந்தார் அப்படின்னா ஓங்கார சுவாமிகள். தமிழகத்தின் பயங்கரவாத ஆணிவேர் யார்? வ.வே.சு. ஐயர். 1857 முதல் இந்திய சுதந்திர போர் என்ற நூலை எழுதியவர் யார்? வி.டி. சவார்கர். ராஜாஜி பிறந்த தினம் எது? 1878 டிசம்பர் 10. ஜமீன்தாரி முறையை ஒழித்தவர் யார்? ராஜாஜி. காமராசர் எப்போது சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார்? 1924 வைக்கம் போராட்டம். கே திட்டம் மூலம் காமராஜர் பதவி துறந்த ஆண்டு எது? 1963. இந்தியா விடுதலை பெற்றபோது சத்தியமூர்த்தி வீட்டில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? காமராசர். காமராசர் முதல்வரான ஆண்டு எது? 1954. காமராசர் எத்தனை ஆண்டுகள் தமிழக முதல்வராக பதவி வகித்தார்? 9 ஆண்டுகள். காமராசருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? கர்ம வீரர், பெருந்தலைவர், கிங் மேக்கர். தமிழக கிராமங்களுக்கு காங்கிரஸை கொண்டு சென்றவர் யார்? காமராசர். சட்டமறுப்பு இயக்கத்தின் போது காமராசர் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் வைக்கப்பட்டார்? அலிப்பூர் சிறை. காமராசர் எந்த ஆண்டு காங்கிரஸில் இணைந்தார்? 1929. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது காமராசர் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் வைக்கப்பட்டார்? அமராவதி சிறை. குலக்கல்வியை ஒழித்தவர் யார்? காமராசர். காந்தியை சந்திக்க வாரதா சென்றபோது காமராசர் கைது செய்யப்பட்டு எங்கு சிறை வைக்கப்பட்டார்? வேலூர் சிறை. பொன்மலை திருச்சியில் தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு இது? 1928. தொழிலாளன் என்ற பத்திரிகை யாருடையது? மா. சிங்காரவேலன். சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் அமைப்புகள் தோன்ற முன்முயற்சி மேற்கொண்டவர் யார்? மா. சிங்காரவேலர். இந்தியாவின் முதல் பொதுவுடைமை மாநாடு எங்கு நடைபெற்றது? கான்பூர். 1925 கான்பூரில் நடந்த முதல் பொதுவுடைமை மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யார்? மா. சிங்காரவேலர். இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்ட நாள் எது? மே 1, 1923. ஜி.வி.எஸ். சரிது சுருக்கம் யாருடைய சுயசரிதை? இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் தோற்றுவித்த அமைப்பு எது? ஆதி திராவிட மகாஜன சபை. இரட்டைமலை சீனிவாசன் எந்த ஆண்டு ஆதி திராவிட மகாஜன சபை தோற்றுவித்தார்? 1893. இரட்டைமலை சீனிவாசன் பெற்ற பட்டங்கள் யாவை? ராவ் சாஹிப். வருஷம் பாருங்க 1926. ராவ் பகதூர் 1930. திவான் பகதூர் 1936. 1932 பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யார்? இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடுகள் யாவை? முதல் 2வது வட்டமேசை மாநாடுகள். ஃபர்ஸ்ட் 2த்துலையுமே இவர் கலந்திருப்பார். தமிழ் மொழி தூய்மைவாதத்தின் தந்தை யார்? மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் உருவாக்கிய இயக்கம் எது? தனித்தமிழ் இயக்கம். மறைமலை அடிகள் நடத்திய பத்திரிகை எது? ஞானசாகரம். மறைமலை அடிகள் ஞானசாகரம் என்ற பத்திரிகையை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்தார்? அறிவுக்கடல். மறைமலை அடிகளின் இயற்பெயர் என்ன? வேதாச்சலம். மறைமலை அடிகளின் மகள் யார்? நீலாம்பிகை அம்மையார். மறைமலை அடிகள் பணியாற்றிய பத்திரிகை எது? சித்தாந்த தீபிகா. மறைமலை அடிகள் தமது சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்தார்? பொதுநிலை கழகம். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 1930 அனைத்திந்திய பெண்கள் மாநாடு எங்கு கூட்டப்பட்டது? பூனா. பூனாவில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை கூட்டியவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி ரெட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? 1926. சென்னை சாந்தோமில் அவ்வை இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. சென்னை சாந்தோமில் அவ்வை இல்லம் நிறுவியவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சித்திரை முதல் தேதியை தமிழ் புத்தாண்டாக அறிவித்த முன்னாள் முதல்வர் யார்? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவால் எந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு அறிவிக்கப்பட்டது? ஏப்ரல் 14, 1967. திமுக கட்சி எப்போது துவங்கப்பட்டது? 1949 செப்டம்பர் 17. தமிழ் ஆசிரியர்களின் ஊதிய உயர்விற்காக இலவு வாரம் போராட்டம் நடத்தியவர் யார்? டாக்டர் எஸ். தர்மாம்பாள்.
தர்மாம்பாள் பிறந்த ஊர் எது? தஞ்சை அருகே கருந்தட்டான்குடி. டாக்டர் எஸ். தர்மாம்பாள் அவர்களால் ஏலிசை மன்னர் என்று பட்டமளிக்கப்பட்டவர் யார்? தியாகராஜ பாகவதர். மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாடு எந்த ஆண்டு கூட்டப்பட்டது? 1925. 1925 இசை வேளாளர் மாநாட்டை கூட்டியவர் யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஆங்கில கல்வியில் கீழ்நோக்கி பரவும் கல்விமுறை கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? 1830. 14 வரி செய்யுள் தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? பரிதிமார் கலைஞர். மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு எது? 1909. இந்தியாவில் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது எப்போது? 1921. காந்தியிடம் தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் யாவை? கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ லியோ டால்ஸ்டாய் எழுதுந்து. அண்டு தி லாஸ்ட் ஜான் ரஸ்கினோட புக்கு. தென்னாட்டு திலகர் யார்? வ.உ.சி. கோரல் மில் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? 1908. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1906. பிபின் சந்திரபாலை சென்னைக்கு வரவழைத்தவர் யார்? பாரதியார். தமிழ்நாட்டில் அரசியல் கேலி சித்திரங்களுடன் வெளியான முதல் பத்திரிகை எது? இந்தியா. 1913 சுப்பிரமணிய சிவா பத்திரிகை எது? ஞானபானு. தமிழக சுதேச இயக்கத்தின் இரட்டையர்கள் யார்? வ.உ.சி. மற்றும் சுப்பிரமணிய சிவா. விமோசனம் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? ராஜாஜி. ப்ரோ இந்தியா என்ற பத்திரிகை யாரால் நடத்தப்பட்டது? சண்பகராமன். வேதங்களை நோக்கி திரும்புக என்றவர் யார்? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது? சத்யார்த்த பிரகாஷ். வருஷம் பாருங்க 1875. சுப்தி இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? தயானந்த சரஸ்வதி. ஸ்ரீநாராயண குரு பரிபாலனை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1902. சிகாகோ மாநாடு எப்போது நடைபெற்றது? 1893. சிகாகோ மாநாட்டில் என் சகோதர சகோதரிகளே என்று உரையாற்றியவர் யார்? விவேகானந்தர். ராஸ்து கோப்தார் பத்திரிகை எந்த இயக்கத்துடன் தொடர்புடையது? பார்சி இயக்கம். பண்டித ராமாபாய் நிறுவிய அமைப்புகள் யாவை? சாரதா சதன் மற்றும் முக்தி சதன். இந்தியாவில் பௌத்தம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்த அமைப்பு எது? பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? அன்னிபெசன்ட் அம்மையார். இயர் பாருங்க 1893. இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பிரம்மஞான சபையின் தலைமையிடம் சென்னை இடையாற்றில் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1886. இது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர் யாருன்னா ஃப்ளவாட்ஸ்கை மற்றும் கர்னல் H.S. ஆல்காட். இதோடைய தலைமையம் தான் சென்னையில் 1886 அமைக்கப்பட்டிருக்கும். 1867 ஆண்டு ஆத்மராம் பாண்டுரங் தோற்றுவித்த அமைப்பு எது? பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது? மும்பை. குழந்தை திருமணம், பரதா முறை, உடன்கட்டை ஏறுதல் போன்றவற்றை ஒழிக்க கோரிக்கை வைத்த இயக்கம் எது? பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ஆண்டு எது? 1828. சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 15 இருந்திருக்கும். அதுக்கு பெயர் மாற்றம் தான் 28. ஃபஸ்ட் ஆத்ம சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1815 தோற்றுவிச்சுப்பார். அந்த அமைப்புக்கு பெயரை தான் என்னவா மாற்றிருப்பாங்க அப்படின்னா பிரம்ம சமாஜம் அப்படின்னு 1828 பெயர் மாற்றம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1828 புக்கில் கொடுத்துருப்பாங்க. 1873 சத்தியசோதக் சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஜோதிபா பூலே. அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? அகமது கான். அகமது கான் அலிகார் இயக்கம் தோற்றுவித்த ஆண்டு எது? 1875. அகமதியா இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? மிர்சா குலாம் அகமது. அகமதியா இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1889. தியோபந்த் இயக்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1866. பலதார திருமணம் மற்றும் குழந்தை திருமணம் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1872. மேற்கத்திய அறிவியலை அறிமுகம் செய்தவர் யார்? சர் சையத் அகமது கான். சர் சையத் அகமது கான் தோற்றுவித்த அமைப்பு எது? அறிவியல் கழகம். சென்னையில் யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது? சத்தியமூர்த்தி. ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1897. தத்துவ போதினி என்ற தமிழிதழ் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1864. சத்தியசோதக் சமாஜம் என்பதின் பொருள் என்ன? உண்மையை தேடுவோர் சங்கம். குலாம்கிரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஜோதிபாய் பூலே. அழிகாரில் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் சையத் அகமது கான். இந்திய கடற்கரையில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை எதிர்த்தவர் யார்? வ.உ.சி. இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற அழகிய பறவையின் 2 கண்கள் என கூறியவர் யார்? சர் சையத் அகமது கான். ஹிந்து நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் யார்? விவேகானந்தர். இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு எது? 1859-60. ராம்பா புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் யார்? அலூரி சீதாராமராஜு. மதராஸ், பம்பாய், அசாம், கூர்க்கு பகுதிகளில் கொண்டுவரப்பட்ட நிலவரி முறை எது? ரயத்வாரி முறை. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? 1890-1900. நண்பன் பகைவன் வேறுபாடின்றி முழு வீச்சில் பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் என சர் ஜான் லாரன்ஸுக்கு கடிதம் எழுதியவர் யார்? எல்பின்ஸ்டன். இந்தியாவில் தேசியவாதம் தோன்ற முக்கிய காரணம் எது? ஆங்கில ஏகாதிபத்தியம். பஞ்சாப் சிங்கம் யார்? லாலா லஜபதி ராய். பம்பாய் சிங்கம் யார்? ஃபெரோஷா மேத்தா. இந்திய பணியாளர் சங்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1905.
சுபாஷ் சந்திர போஸிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு இது 1992. 1875 தக்கான கழகம் எங்கு நடைபெற்றது? பூனா. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பிறந்த ஊர் எது? மயிலாடுதுறை அருகே மூவலூர். தமிழகத்தின் அன்னி பெசன்ட் யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என அழைத்தவர் யார்? அறிஞர் அண்ணா. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் யாரை மணந்து கொண்டார்? சுயம்பு என்பவரை. திருச்சி உறையூரிலிருந்து சென்னை வரை மொழிப்போர் பேரணி எப்போது நடைபெற்றது? 1939. மொழிப்போர் பேரணியில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கலந்து கொண்ட கூட்டங்கள் 87, நடைப்பயணம் 577 மைல்கள், மொத்த நாட்கள் 42. காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் செய்தது என்ன? மூவர்ண கொடியை ஆடையாய் அணிந்து கொண்டு கதர் விற்கச் சென்றார். ஆங்கிலேயர்கள் பேச தடை விதித்த போது கரும்பலகையில் எழுதி பிரச்சாரம் செய்தவர் யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். காந்தியின் கூற்றை ஏற்று மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் எங்கே வாழ்ந்தார்? குடிசையில் வாழ்ந்தார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் சுயசரிதை புதினம் எது? தாசிகளின் மோசவலை அல்லது மதிக்கெட்ட மைனர். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் சுயசரிதை எழுதப்பட்ட வருடம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சுயசரிதை 1936. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவ்வை இல்லத்தை அடையாறில் தோற்றுவித்த ஆண்டு எது? 1930. ஸ்ரீதர்மம் என்ற அரசியல் இதழில் பணியாற்றியவர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி புற்றுநோய் மருத்துவமனை தோற்றுவித்த ஆண்டு எது? 1952. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக இருந்தவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெற்ற விருது எது? பத்மபூஷன் விருது. ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெயரில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1989. இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது பூகோள அபத்தம் நிகழ்ந்துவிட்டது என்று கூறியவர் யார்? காலின்ஸ் அண்ட் நேப்பியர். 1946 இடைக்கால அரசாங்கத்தின் போது நிதியமைச்சராக இருந்தவர் யார்? லியாகத் அலி கான். சர் சிரில் ராட்க்ளிஃப் அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு எது? 1947 ஆகஸ்ட் 17. காந்தியடிகள் தலைமையேற்ற ஒரே காங்கிரஸ் மாநாடு எது? பெல்காம் காங்கிரஸ் மாநாடு 1924. சூரத் பிளவிற்கு பிறகு மிதவாதிகள் பிரிவு எவ்வாறு அழைக்கப்பட்டது? மேத்தா காங்கிரஸ். இந்திய தேசியவாதத்தில் தீவிரவாதம் துவங்க ஒரு தீப்பொறியாய் இருந்தது எது? வங்க பிரிவினை. இந்திய தேசிய இயக்கத்தின் ஊற்றுக்கண் மற்றும் இந்திய பத்திரிகைகளின் முன்னோடி மாகாணம் எது? வங்கம். நிர்வாக வசதிக்காக மட்டுமே வங்காளம் பிரிக்கப்பட்டது என்று கூறியவர் யார்? கர்சன் பிரபு. யங் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? லாலா லஜபதி ராய். வங்க பிரிவினைக்கு எதிராக எத்தனை பேர் கையெழுத்திட்ட மனு இந்திய விவகார செயலருக்கு அனுப்பப்பட்டது? 60,000 பேர். பிளேகானிய ராண்ட் கொலை வழக்கில் திலகர் எத்தனை மாத சிறை தண்டனை பெற்றார்? 18 மாத சிறை தண்டனை. துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு எது? ஹைதராபாத். வாரிசிலப்பு கொள்கை கொண்டு வந்தவர் யார்? டல்ஹவுசி பிரபு. வாரிசிலப்பு கொள்கையின்படி ஆங்கில அரசுடன் சேர்த்து கொள்ளப்பட்ட பகுதிகள் யாவை? சதாரா, ஜெய்ப்பூர், சம்பல்பூர், உதய்பூர், நாக்பூர் மற்றும் பகத். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட முதன்மை சிற்பியாய் இருந்தவர் யார்? டல்ஹவுசி பிரபு. நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தவர் யார்? காரன் வாலிஸ். ரயத்வாரி முறை கொண்டு வந்தவர் யார்? தாமஸ் மன்றோ. மகள்வாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? வில்லியம் பெண்டிங். ரயத்வாரி முறையில் நில குத்தகை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றியமைக்கப்பட்டது? 20 அல்லது 30. மகள்வாரி முறை யாருடைய சிந்தனையால் உதயமானது? ஹோல்ட் மெக்கன்சி. விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதல் கழகம் எது? சாந்தால் கழகம். சாந்தால் கழகம் எங்கு நடைபெற்றது? பீகாரில் உள்ள ராஜமகால் குன்றுகளுக்கிடையே. இயர் பாருங்க 1855-56 இடைப்பட்ட காலம். சாந்தால் கழகம் யார் தலைமையில் நடைபெற்றது? சித்து மற்றும் கங்கு. சாந்தால்கள் வசித்த பகுதி எவ்வாறு அறிவிக்கப்பட்டது? சாந்தால் ஃபர்கானா. இண்டிகோ கழகம் யாரால் வழிநடத்தப்பட்டது? திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ். பாப்னா கழகத்தை துவங்கியவர் யார்? கேசப் சந்திர ராய். 1857 புரட்சியின் போது டெல்லியில் இந்திய படைக்கு தலைமையேற்றவர் யார்? இரண்டாம் பகதூர் ஷா. டெல்லியில் 1857 புரட்சியை அடக்கியவர் யார்? ஜான் நிக்கல்சன். லக்னோவில் புரட்சியில் ஈடுபட்டவர் யார்? பேகம் அஸ்ரத் மஹால். லக்னோவில் புரட்சியை அடக்கியவர் யார்? ஹென்றி லாரன்ஸ். கான்பூர் பகுதிக்கு புரட்சியில் தலைமையேற்றவர் யார்? நானா சாஹிப். கான்பூரில் புரட்சியை அடக்கியவர் யார்? காலின் கேம்பல். ஜான்சி மற்றும் குவாலியர் பகுதியில் புரட்சிக்கு தலைமையேற்றவர் யார்? ராணி லட்சுமிபாய் தாந்தியா தோப்பே. ஜான்சி மற்றும் குவாலியர் பகுதியில் புரட்சியை அடக்கியவர் யார்? ஜெனரல் ஹக்ரோஸ். பரேலி பகுதியில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் கான் பகதூர் கான். பரேலி பகுதியில் புரட்சியை அடக்கியவர் காலின் கேம்பல். பீகார் பகுதியில் புரட்சிக்கு தலைமையேற்றவர் கன்வர் சிங். பீகார் பகுதியில் புரட்சியை அடக்கியவர் யார்? வில்லியம் டைலர். விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1858. இந்திய மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரே நாடு என்ற எண்ணத்தை உருவாக்கிய புரட்சி எது? 1857 ஆண்டு புரட்சி. முதல் இந்திய சுதந்திர போர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? வி.டி. சவார்கர்.
65 வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமை பெற்றவர் யார்? ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் எத்தனை ஆண்டுகள் வரி வசூலிக்கும் முறையை அறிமுகம் செய்தார்? ஓராண்டு முறை. வாரன் ஹேஸ்டிங்ஸ் தலைமை ஆளுநராய் பதவியேற்ற பின்பு ஓராண்டு நிலவருவாய் முறை எவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டது? 5 ஆண்டு நிலவரி முறை. காரன்வாலிஸ் கொண்டு வந்த நிலவரி வருவாய் முறை எது? 10 ஆண்டு நிலவருவாய் முறை. நிலையான நிலவருவாய் திட்டம் கொண்டுவரப்பட்ட பகுதிகள் யாவை? வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி, வடக்கு கர்நாடகா. இந்தியாவில் நிலையான நிலவரி முறை ஆங்கில ஆட்சி பகுதிகளில் எத்தனை சதவீதம் கொண்டுவரப்பட்டது? 19% பரப்பளவில். நிலையான நிலவரி திட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஜமீன்தாரி, ஜாகீர்தாரி, மல்கூஜாரி, பிஸ்வேதாரி. ஜமீன்தாரி முறையில் நிலத்தின் உரிமையாளர் யார்? ஜமீன்தார்கள். ஜமீன்தார்கள் எத்தனை சதவீதம் வரியை ஆங்கில அரசிற்கு பெற்றுத்தந்தனர்? 11ல் 10% ஆங்கில அரசுக்கு வரியை கொடுத்துருவாங்க. மீதி 1% ஜமீன்தார்கள் எடுத்துப்பாங்க. 1820 ரயத்வாரி முறை கொண்டு வந்தவர்கள் யார்? தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட். ரயத்வாரி முறையில் நில உரிமை யாரிடம் இருந்தது? விவசாயிகளிடம். ரயத்வாரி முறை முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட மாகாணங்கள் யாவை? மதராஸ், பம்பாய், அசாம் மற்றும் கூர்க். விளைச்சலில் எத்தனை பங்கு வரியாக தாமஸ் மன்றோ கொண்டு வந்தார்? 2/3 பங்கு. மகள்வாரி முறையில் கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? லம்பார்டார். மகள்வாரி முறை முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட பகுதி யாவை? ஆக்ரா மற்றும் அயோத்தி. ஜமீன்தாரி முறையின் திருத்தி அமைக்கப்பட்ட வடிவம் எது? மகள்வாரி முறை. ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் என்பது தேசியம். 1770 1900 இடைப்பட்ட ஆண்டுகளில் பஞ்சத்தின் காரணமாக எத்தனை மில்லியன் மக்கள் இறந்தனர்? 25 மில்லியன் மக்கள். 1891 1900 இந்த 10 ஆண்டுகளில் மட்டும் எத்தனை பேர் பஞ்சத்தால் இறந்தனர்? 19 மில்லியன் மக்கள். வில்லியம் டிக்பை எந்த பத்திரிகை ஆசிரியர்? வில்லியம் டிக்பை அப்படிங்கிற பத்திரிகையுடைய ஆசிரியர். எந்த பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. மெட்ராஸ் டைம்ஸ். 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது எத்தனை மில்லியன் மக்கள் பட்டினியால் இருந்தனர்? 1.5 மில்லியன் மக்கள். ஒரிசா பஞ்சத்தின் போது எத்தனை பவுண்ட் அரிசியை ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்தனர்? 200 மில்லியன் பவுண்ட். இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்ற நூலை எழுதியவர் யார்? டிபி மெக்காலே. இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார்? டிபி மெக்காலே. இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் எது? 1857 பேரெழுச்சி. இந்திய தண்டனை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? 1870. பிராந்திய மொழிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1878. ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகை எது? சம்வத் கௌமுகி. பாரசீக பத்திரிகை மிராத் உல் அக்பர். கதார் கட்சியில் 1913 நிறுவியவர் யார்? லாலா ஹர்தயால். கதார் என்ற உறுதிமொழி சொல்லின் பொருள் என்ன? கிளர்ச்சி. தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான செயல்களுக்கு காந்திக்கு வழங்கப்பட்ட பட்டம் எது? கெய்சர்-இ-ஹிந்த் தங்கப்பதக்கம். 1906 ஆம்புலன்ஸ் பிரிவில் பணியாற்றியதற்கு வழங்கப்பட்ட பட்டம் எது? ஜூலு போர் வெள்ளிப் பதக்கம். போயர் போரில் தூக்குப்படுக்கை கண்காணிப்பாளர் பணிக்காக பெற்ற பட்டம் எது? போயர் போர் வெள்ளிப் பதக்கம். நாட்டின் முதல் மதச்சார்பற்ற அமைப்பாக உருவாக்கப்பட்ட அமைப்பு எது? 1905 இந்திய பணியாளர் சங்கம் கோகேலாவில் உருவாக்கப்பட்டது. இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையிடம் எது? மகாராஷ்டிரா, பூனாவில் இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலம் பூனா தான் இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையிடம். ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போது அரச பட்டத்தை துறந்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். கான்பூர் சதிவழக்கு ஆண்டு எது? 1924. மீரட் சதிவழக்கு ஆண்டு 1929. இந்துஸ்தான் புரட்சிகர சோஷலிச கூட்டமைப்பை சேர்ந்தவர் யார்? பகத்சிங். இந்திய குடியரசு இராணுவத்தை சேர்ந்தவர் யார்? கல்பனா தத். மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பாக வாதாடியவர்கள் யார்? KF சுக்லா மற்றும் MC நாரிமன். ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனை தோற்றுவித்தவர்கள் யார்? சச்சின் சன்யால் மற்றும் ஜோகேஷ் சட்டர்ஜி. இரண்டாவது லாகூர் சதி வழக்கு என அறியப்படும் வழக்கு எது? சாண்டர்ஸ் கொலை வழக்கு. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு எது? 1930 ஏப்ரல் 18. நவீன இந்திய தொழிலகங்களின் தலைவரார்? JN டாடா. ஹிந்து முஸ்லிம் வகுப்புவாதம் நடுத்தர மக்களிடம் இருந்த பிரிவே என்று கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. 1946 இந்திய அரசு செயலாளராக இருந்தவர் யார்? பெத்திக் லாரன்ஸ். தாம்லுக் ஜாட்டியா சர்கார் எந்த மாவட்டத்தில் இருந்தது? மிட்னாப்பூர் மாவட்டம். ஆங்கில அரசு பின்பற்றிய வணிகக் கொள்கை எது? கட்டுப்பாடற்ற சுதந்திர வணிகக் கொள்கை. பஞ்சகாலங்களில் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை எது? தலையிடா கொள்கை. தொழிலாளர்களை சூழ்ச்சி அல்லது கடத்தி கொண்டு வரும் ஆங்கிலேய முகவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கங்காணிகள் என்று அழைக்கப்பட்டனர். 1856-57 காலகட்டத்தில் ட்ரினிடாட் என்ற கப்பலில் பயணம் செய்த ஒப்பந்த தொழிலாளர்களுடைய இறப்பு வீதம் பாருங்கள். ஆண்கள் பார்த்திங்கன்னா 12.3% பேர் இறந்துவிட்டனர். பெண்கள் 18.5% பேரும், சிறுவர்கள் 28%, சிறுமியர்களில் 36%, குழந்தைகளில் கிட்டத்தட்ட 50% குழந்தைகளும் இறந்திருப்பாங்க. இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர்களாகவும் அறிவியல் ஒழுக்க நெறியில் கருத்தில் ஆங்கிலேயர்களாக மாற்ற நினைத்தவர் யார் அப்படின்னா மெக்காலே.
1857 எங்கே பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டன? சென்னை, பம்பாய், கல்கத்தா. 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. லண்டனில் இந்திய சங்கம் 1865 மற்றும் கிழக்கிந்திய கழகம் 1866 ஆகியவற்றை தோற்றுவித்தவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இந்த பிராக்கெட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. தாதாபாய் நவ்ரோஜி எத்தனை முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? 3 முறை. இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலில் தாதாபாய் நவ்ரோஜி முன்வைத்த கோட்பாடு எது? செல்வச் சுரண்டல் கோட்பாடு. ஜமீன்தாரி ரயத்வாரி முறை மூலமாக விவசாயிகள் பெற்ற துன்பத்தை 1852 அரசுக்கு மனுமூலம் தெரிவித்த அமைப்பு எது? சென்னை வாசிகள் சங்கம். முற்போக்கானவர்கள் அல்லது போர்க்குணம் மிக்கவர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யார்? தீவிர தேசியவாதிகள். கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களின் எண்ணிக்கை எந்த ஆண்டு குறைக்கப்பட்டது? 1899. பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1904. கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் மூலமாக வந்தது. பார்த்திங்கன்னா இந்த சட்டம் மூலமாக கல்கத்தா பல்கலைக்கழகம் ஆங்கில அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளார போயிடுச்சு. வங்க பிரிவினைக்கு முன்வைக்கப்பட்ட 2 முக்கிய காரணங்கள் யாவை? வங்காளத்தில் சுமை குறைவு. வங்கம் ஒரு மிகப்பெரிய மாகாணம், அதோடைய சுமை குறைவு மற்றும் அசாமின் முன்னேற்றம். வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் எது? 1905 ஜூலை 19. சுதேசி இயக்கம் முறையாக அறிவிக்கப்பட்ட நாள் எது? ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் அறிவிச்சிருந்திருப்பாங்க. சுய உதவி என்னும் கருத்துக்களை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1905 நவம்பர் 5. பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய நாவல் எது? ஆனந்தமடம். கல்கத்தா அணுசீலன் சமிதி யாரால் நிறுவப்பட்டது? ஜிதேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ். டாக்கா அணுசீலன் சமிதி யாரால் நிறுவப்பட்டது? புலின் பிகாரி தாஸ். டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் என்னும் ஆங்கில அதிகாரியை கொலை செய்யும் பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? குதிரம்போஸ் மற்றும் பிரஃபுல்லா சாக்கி. இந்திய பத்திரிகை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? 1910. சுதேச கப்பல் நிறுவனத்தின் வெற்றியை பற்றி கேசரி, மராட்டா ஆகிய பத்திரிகைகளில் எழுதியவர் யார்? லோகமானிய திலகர். சுதேசி கப்பல் கம்பெனியின் பெரிய பங்குதாரர்கள் யார்? பாண்டித்துரை, ஹாஜி பக்கீர் முகமது. திருநெல்வேலியில் சுதேசி தினம் கொண்டாட முடிவு செய்யப்பட்ட நாள் எது? 1907 மார்ச் 9. வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோர் தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட நாள் எது? 1907 மார்ச் 12. சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலும் விடுதலை பெறுவது என்றவர் யார்? பிபின் சந்திரபால். சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் மட்டுமே, இங்கிலாந்துடன் அனைத்து உறவுகளையும் முறித்து கொள்வது அல்ல என்று கூறியவர் யார்? திலகர். தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என அறியப்பட்ட இடம் எது? பூனா. ஹேமச்சந்திர கனுங்கோ 1906 இராணுவ பயிற்சி பெற எங்கே சென்றார்? பாரிஸ். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் வாதாடியவர் யார்? சித்ரஞ்சன் தாஸ். அலிப்பூர் குண்டுவெடிப்பு நடைபெற்ற நாள் எது? 1908 ஏப்ரல் 30. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் மொத்த முதலீடு எவ்வளவு? 10 லட்சம். அதை பார்த்திங்கன்னா 25 பைசாவா மொத்தமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 40,000 பங்குகளாக மாற்றியிருப்பாங்க. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் பங்குகள் விற்பனையாக உதவியர் யார்? அரவிந்த கோஷ். இவ்வெற்றி கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட முதல் அடி. இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என்றவர் யார்? அரவிந்த கோஷ். வந்தே மாதரம் இதழில் புகழாரம் சூட்டியிருப்பாங்க. 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர்களின் நடவடிக்கைகளை விமர்சித்து ஒரு புத்தகம் வெளியிட்டவர் யார்? ஜி. சுப்பிரமணியம். மிதவாத தேசியவாதிகளை தீவிர தேசியவாதிகள் எவ்வாறு ஏளனம் செய்தனர்? யாசிப்பவர்கள். வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா இருவரும் சிறையில் அடைக்கப்பட்ட நாள் எது? ஜூலை 7 1908. பாரத மாதா அமைப்பின் குறிக்கோள் என்ன? ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்வதன் மூலமாக இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவது. கனடாவில் குடியேறிய இந்தியர்களை மீட்டு கப்பலின் பெயர் என்ன? கோமகட்டமாறு. குற்ற உளவுத்துறை அமைப்பை கர்சன் உருவாக்கிய ஆண்டு எது? 1903. தேச துரோக கூட்டங்கள் தடுப்புச் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? தேச துரோக கூட்டங்கள் தடுப்புச் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1911. கலீஃபா மற்றும் முஸ்லிம் புனித தலங்களின் பொறுப்பாளராக இருந்தவர் யார்? துருக்கிய சுல்தான். பசு பாதுகாப்பு பரப்புரை செய்ததன் மூலமாக இந்து மகா சபைக்கு புத்துயிர் ஊட்டியவர் யார்? சுவாமி சிரத்தானந்தா. சூர்யா சென்னின் புரட்சிகர குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடியரசு இராணுவம். சூர்யா சென் தூக்கிலிடப்பட்ட நாள் எது? 1934 ஜனவரி 12. கான்பூர் சதி வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் எத்தனை பேர்? மொத்தம் 13 பேர். கான்பூர் சதி வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் 13 பேர். மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். பெரும் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1857. பம்பாய் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1852.
சென்னை சுதேசி சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 1852. சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1885. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு டிசம்பர் 28, 1885. மிதவாதிகளின் காலம் 1885 முதல் 1905 வரை. தீவிரவாதிகளின் காலம் 1905 முதல் 1919 வரை. காந்திய காலம் 1919 முதல் 1947. கவுன்சில் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1882. இந்திய ஊழியர் சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 1905. இந்திய ஊழியர் சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 1905. லண்டன் இந்திய சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1865. ஒரிசா பஞ்சம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1866. ஒரிசா பஞ்சம் ஏற்பட்டது 1866. வடிகால் கொள்கையை தாதாபாய் நவ்ரோஜி வெளியிட்ட ஆண்டு 1866. தக்கான கல்விக் கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு 1884. சூரத் பிளவு ஏற்பட்ட ஆண்டு 1907. அமெரிக்காவில் தன்னாட்சி கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு 1916. வங்கப்பிரிவினை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1905. வங்கப்பிரிவினை கொண்டு வரப்பட்ட ஆண்டு பாருங்கள் 1905. வங்கப்பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1905 அக்டோபர் 16. வங்கப்பிரிவினை முடிவுக்கு வந்த நாள் 1911 டிசம்பர் 15. சுதேசி இயக்கம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1905. விடிவெள்ளி கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1902. முஸ்லீம் லீக் துவங்கப்பட்ட ஆண்டு 1906. லக்னோ இணைவு ஏற்பட்டது 1916. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வந்த ஆண்டு 1915 ஜனவரி 9. காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமம் தோற்றுவித்த ஆண்டு 1915 மே 25. சாம்பிரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1917. அகமதாபாத் பஞ்சாலை போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1918. கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1919. ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. ரவுலட் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1919. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1919. கிலாஃபத் இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 1919. ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1920. மாண்டேகு செம்ஸ் போர்டு அறிக்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1919. மாஃப்லா கழகம் கேரளாவில் நடைபெற்ற ஆண்டு 1921. சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு 1921 பிப்ரவரி 5. டேட்டோட பார்த்து வச்சுக்கோங்க. 1921 பிப்ரவரி 5. சுயராஜ்ய கட்சி துவங்கப்பட்ட ஆண்டு 1923. சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1927. நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1928. சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1930. பூரண சுயராஜ்யம் அல்லது முழு விடுதலை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1929. முதல் வட்டமேசை மாநாடு 1930. இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931. மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932. வகுப்புவாத அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1932. பூனா உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1932. இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு 1939 செப்டம்பர் 1. ஆகஸ்ட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1940. தனிநபர் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டும் 1940. கவுன்சில் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1892. பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரி விதிப்பில்லை என்றவர் யார்? கோகலே. வங்கப்பிரிவினையின் போது கர்சனை அவுரங்கசீப்புடன் ஒப்பிட்டவர் யார்? கோகலே. 1912ஆம் ஆண்டு காந்தியடிகளின் அழைப்பின் பேரில் தென்னாப்பிரிக்கா சென்றவர் யார்? கோகலே. சூரத் பிளவு ஏற்பட்ட ஆண்டு எது? 1907. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. ஐஎன்சியின் முதல் தலைவர் யார்? WC பானர்ஜி. ராஷ்டிரகுரு என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? SN பானர்ஜி. தாதாபாய் நவ்ரோஜியின் சீடர் யார்? பெரோஷா மேத்தா. பெரோஷா மேத்தாவை இமயத்தை போன்றவர் என்று புகழ்ந்தவர் யார்? காந்திஜி. தீவிரவாத இயக்கத்தின் முக்கிய தலைவர் யார்? திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் மற்றும் அரவிந்த கோஷ். லோக்மான்ய திலகர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பாலகங்காதர திலகர். லக்னோ உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு எது? 1916. பஞ்சாப் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார்? லாலா லஜபதி ராய். தன்னாட்சி கழகத்தை அமெரிக்காவில் தோற்றுவித்தவர் யார்? லாலா லஜபதி ராய். இந்திய தேசிய அரசியலில் தீவிரவாத விதைகளை விதைத்தவர் யார்? அரவிந்த கோஷ். வங்கப்பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு 1905. வங்கப்பிரிவினையின் போது வைஸ்ராயாய் இருந்தவர் கர்சன் பிரபு. சுதேசி இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 1905. முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1906. முஸ்லீம் லீகை ஆதரித்த தலைவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? தேசிய முஸ்லிம்கள். லக்னோ இணைவு ஏற்பட்ட ஆண்டு 1916. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என அழைக்கப்பட்டவர் முகமது அலி ஜின்னா. லக்னோ இணைப்பிற்கு முக்கிய பங்காற்றியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. தன்னாட்சி என்ற சொல்லின் பொருள் சுய ஆட்சி. தன்னாட்சி இயக்கத்திற்கு கிடைத்த வெற்றி என்ன? 1919ஆம் ஆண்டு மாண்டேகு செம்ஸ் போர்டு அறிக்கை. தன்னாட்சி இயக்கத்தை ஆதரித்த தலைவர்கள் யார்? CR தாஸ், மோதிலால் நேரு. இந்திய தேசிய இயக்கத்தின் பெரும்புரட்சி காலம் என அழைக்கப்படுவது காந்திய காலம். தேசிய இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் காந்தியடிகள்.
சாம்பிரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1917. ரவுலட் சத்தியாகிரகம் 1919. பூரண ஹர்த்தால் கடைபிடிக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 6, 1919. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் 1919 ஏப்ரல் 13. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டோட மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதுக்காக தான். பார்த்தீங்கன்னா அடுத்தது ரவுலட் சத்தியாகிரகம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட நாள் 1919 ஏப்ரல் 18. முன்னாடி இயர் மட்டும் பார்த்துருப்போம், இங்கே டேட்டோட மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். கிலாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1919. கிலாஃபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள் முகமது அலி மற்றும் சௌகத் அலி. ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1920. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்தியடிகள் ஆங்கில அரசிடம் திருப்பி அளித்த பட்டம் கேசர்-இ-ஹிந்த். சுயராஜ்ய கட்சி துவங்கப்பட்டது 1923. சுயராஜ்ய கட்சியை துவக்கியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா CR தாஸ், மோத்திலால் நேரு. 1929ஆம் ஆண்டு லாகூர் INC மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. எந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் முழு விடுதலை நாளாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26. சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெற்ற ஆண்டு எது? 1930. காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள் எது? 1930 ஏப்ரல் 6. செஞ்சட்ட இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? கான் அப்துல் காஃபர் கான். காந்தி இர்வின் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1931. வகுப்புவாத அறிக்கையை வெளியிட்டவர் யார்? ராம்சே மெக்டொனால்ட். சமனற்ற சமரசம் என்று அழைக்கப்படுவது எது? பூனா உடன்படிக்கை. கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு 1942 மார்ச் 23. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1942. CR திட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1944. வேவல் திட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1945. கல்கத்தா கலவரம் நடைபெற்ற ஆண்டு 1945. பம்பாய் கப்பற்படை கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1946. அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1946. இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1946. அட்லி அறிவிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு 1947. மவுண்ட்பேட்டன் திட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1947. இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 1947. ஹைதராபாத் மற்றும் ஜூனாகத் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 1948. பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் பகுதிகள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 1954. கோவா, டையூ டாமன் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 1961. ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1773. பிட் இந்தியா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1784. பட்டய சட்டங்கள் இயற்றப்பட்ட ஆண்டுகள் 1793, 1813, 1833, 1853. இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1858. இந்திய கவுன்சில் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861, 1892. மிண்டோ மார்லி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1909. மாண்டேக செம்ஸ் போர்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1935. டெல்லியில் கூட்டாட்சி நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1937. வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்கிய ஆண்டு 1802. சென்னை சுதேசி சங்கம் துவங்கப்பட்டது 1852. டி. முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1877. சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884. சென்னை சுதேசி சங்கம் சென்னை மகாஜன சபையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 1884. சென்னை மகாஜன சபை காங்கிரசுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 1920. வ.உ. சிதம்பரனார் பிறந்த ஆண்டு 1872. வ.உ.சி. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் என்ற கப்பல் கம்பெனியை தொடங்கிய ஆண்டு 1906. தூத்துக்குடி பவள ஆலை தொழிலாளர் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1908. பாரதியார் பிபின் சந்திரபாலை சென்னைக்கு வரவழைத்த ஆண்டு 1907. சென்னையில் இருந்த ராஜாஜியின் வீட்டில் பாரதியார் காந்தியை முதலில் சந்தித்த ஆண்டு 1919. நெல்லை ஆட்சியாளர் ஆஷ் என்பவரை மணியாட்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்ற ஆண்டு 1911. பாரத மாதா சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1921. சென்னையில் மே தினம், அதாவது தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்ட ஆண்டு 1923. எம்டன் என்ற கப்பலில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மீது குண்டு வீசப்பட்ட ஆண்டு 1914. ராஜாஜியின் சென்னை மாகாண முதல்வரான ஆண்டு 1937. ராஜாஜி மதுவிலக்கு மற்றும் விற்பனை வரியை அறிமுகப்படுத்திய ஆண்டு 1937. சைமன் குழு சென்னைக்கு வந்த ஆண்டு 1929. பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டு 1939. காமராசர் தன்னை சுதந்திர போராட்டத்தில் இணைத்து கொண்ட ஆண்டு 1924. காமராசர் தமிழக முதல்வராக பதவியேற்ற ஆண்டு 1954. கே திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1963. பெரியார் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு 1919.
சென்னை மாநில காங்கிரசின் தலைவராய் பெரியார் பதவியேற்ற ஆண்டு 1923. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. செங்கல்பட்டில் முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1929. 1920களில் ஒடுக்கப்பட்டவர்களின் போராட்டங்களின் மையப்புள்ளியாய் இருந்தவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்தியாவில் சாதிகள் என்ற பெயரில் அம்பேத்கர் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரை எந்த பெயரில் பதிப்பிக்கப்பட்டது? அரிய இந்திய புத்தகம். மூக் நாயக் என்பதன் பொருள் என்ன? வாய்ப்பேச முடியாதவர்களின் தலைவர். B.R. அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர தொழிலாளர் கட்சி தோற்றுவித்த ஆண்டு 1937. பட்டியலினத்தவர் கூட்டமைப்பு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1942. பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் பதவியேற்ற ஆண்டு எது? 1942. பஞ்சாப் இந்து சபையின் முதல் தகவல் தொடர்பாளராக இருந்தவர் யார்? லால்சந்த். எந்த ஆண்டு கலீஃபா பதவி ஒழிக்கப்பட்டது? 1924. 1924இல் பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்று வெளிப்படையாய் கூறியவர் யார்? லாலா லஜபதி ராய். இந்துக்களாகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என்று கூறியவர் யார்? V.D. சவார்கர். 1937இல் நடைபெற்ற தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற வாக்குகள் 4.8% முஸ்லீம் வாக்குகள். அதாவது முஸ்லீம் எத்தனை மக்கள் இருந்தாங்களோ அதில் 4.8% மட்டும்தான் 1937 தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்றிருக்கும். இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ ஆவணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணைப்புறுதி ஆவணம். இந்த இணைப்புறுதி ஆவணம் பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்டது. புன்னப்புரா வயலார் ஆயுத போராட்டம் யாருக்கு எதிராக நடைபெற்றது? திருவிதாங்கூர் திவானான C.P. ராமசாமி. எல்லையை கடப்பதற்காக நின்ற அகதிகளின் நீண்ட வரிசை எவ்வாறு அழைக்கப்பட்டது? கஃபீலா. இது பார்த்திங்கன்னா இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது எல்லையில் நீண்ட வரிசையாக நின்று மக்கள் இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நீண்ட வரிசை தான் கஃபீலா என அழைக்கப்பட்டது. இந்தியாவில் ஆங்கிலேயரை சிதைத்த நில உடைமை முறை எது? மரபு சார்ந்த நில உடைமை முறை. ஒரிசா பஞ்சத்தின் போது தலையிடா கொள்கையை பின்பற்றிய அரச பிரதிநிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு. பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? 1843. ஆங்கில கல்வி கற்ற மத்தியதர வகுப்பினருக்கு ஆங்கிலேயர் வைத்த பெயர் என்ன? பாப்பு வர்க்கம். இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் வழங்கிய மசோதா எது? இல்பர்ட் மசோதா. இல்பர்ட் மசோதாவை கொண்டு வந்த அரச பிரதிநிதி யார்? ரிப்பன் பிரபு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.